ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழி இதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. பெருந்தேவித்தாயார் பேரருளாளப் பெருமாள் திருவடிகளே சரணம். மெய்விரத ஆன்மீகத்திலே 18வது பாசுரத்தினுடைய அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் பிரம்மாவானவர் அஸ்வமேத யாக வேதியிலிருந்து ஆவிர்பவித்த பேரருளாளனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவது போல அமைந்திருக்கக்கூடியதான பாசுரம்னு பார்த்துட்டு வரும். எம்பெருமானுக்கு ஸ்தவ்யகா ஸ்தவப்பிரியகா அப்படின்னு பக்தால் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணினா அதை காதால கேட்டு அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு. அதுல பெருமாளுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்னன்னா, நம்மளை பத்தி ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னா அப்படி ஆமாமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அவ்வளோ பெரிய சுவாமி தான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. நம்முடைய பெருமையை ஒருத்தர் சொல்றா அப்படின்னா, எதுக்கு சுவாமி என்னை பத்தி எல்லாம் பேசிட்டு, நான் அவ்வளவு ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எங்க ஆச்சாரியனோட பிச்சை, பெருமாளுடைய பிச்சை அப்படின்னு சொல்லி நாம நம்மள நைச்சானுசந்தானம் பண்ணிக்க வேண்டியது நம்முடைய ஸ்வரூபம். ஆனால் ஆச்சாரியர்கள் பெருமாள் அப்படின்னு வரச்ச அவளுடைய பிரபாவங்களை எத்தனை சொன்னாலும் போராது. எத்தனை சொன்னாலும் உள்ளது உள்ளபடி அவளுடைய பிரபாவத்தை அவளுடைய மகிமையை சொல்லி முடிக்க முடியாது. என்ன சொன்னாலும் அவ பண்ண காரியத்துக்கு சமானமாகாது. போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கேன்னு சுவாமி தேசிகன் சாதித்தது போல, பெருமாள் நமக்கு பண்ண உபகாரத்துக்காகட்டும், ஆச்சாரியால் நமக்கு பண்ணின உபகாரத்துக்காகட்டும், எத்தனை பூஜை பண்ணினாலும், எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணினாலும், எத்தனை சம்பாவனை பண்ணினாலும் அவ பண்ண காரியத்துக்கு நம்மால சற்றே கூட ஈடு பண்ண முடியாது. இருந்தாலும் ஏன் பண்றோம் அப்படின்னா, எம்பெருமானுக்கு சமானமாக ஆச்சாரியர்களையும் பாகவதோத்தமர்களையும் சேவிக்க வேண்டியது, ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது நம்முடைய ஸ்வரூபமானபடியினாலே, அப்படி பண்ணினா நம்மளுடைய பாவம் போறதுன்றபடியினாலே, அப்படி பண்ணினா நமக்கு நல்ல ஞானமும் அனுஷ்டானமும் ஸ்வரூப நிஷ்டையும் பக்தி கைங்கரியம் முதலானதுகள் எல்லாம் சித்திக்கிறது என்றபடியினாலே நமக்கு அது ஸ்வரூபம், நமக்கு அது விகிதம். எப்படியானா பகவானுடைய ஸ்தோத்திரமும் பகவானுடைய ஆராதனமும் பகவானுடைய கைங்கரியமும் விகிதமோ, அது போலவே பாகவதர்களுடையதும் விகிதம் அப்படின்றது நமக்கு ஸ்வரூபம். அது அந்த மாதிரி பெருமாளுக்கு இத்தனை பெரிய யாகத்தை பண்றார், இதுக்கு மேல எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, இந்த யாகங்கள் எல்லாம் பண்ணினா யாகத்தினாலே மகிழ்ந்து பெருமாள் வந்துட்டார். பெருமாளை ஸ்வாகத்தம் பண்ணி வரவேற்கணும் அப்படின்றது ஒண்ணு உண்டு. யாகத்தை சேவிக்கிறதுக்கு வரவாலேயே மலர்ந்த முகத்தோட வாங்கோன்னு கூப்பிடணும். யார் வந்தாலும் சரி வாங்கோன்னு கூப்பிடணும். பிரம்மா யாகம் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஆஹ்வானம் பண்ணினாரோ இல்லையோ, எல்லாரையும் யாகத்துக்கு இருந்து வந்து சேவிங்கோன்னு கூட்டாரோ இல்லையோ, அது முறை. அப்போ யாரை குறிச்சு யாரை உத்தேசிச்சு யாகம் பண்றோமோ அந்த பெருமாள் அவதாரம் பண்ணிட்டார் அப்படின்னா அவரை வரவேற்காமல் போலாமோ? ஆகையினாலே பெருமாளை வரவேற்கிறது பிரதானம். 2 பாசுரங்களாலே வந்தார் 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 வந்தார்னு வரவேற்றார். வந்த பெருமாளுக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணணும். அர்க்கிய பாத்திய ஆச்சமணியாதிகள் எல்லாம் சொல்றோமே, கையலம்ப ஜலம் கொடுக்கறது, காலலம்ப ஜலம் கொடுக்கறது, வாய் கொப்பளிக்க ஜலம் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய உபச்சாரங்கள் சொல்றோமே, அதெல்லாமும் ஆராதன ரூபமாக பண்ணிட்டு பிரதானமா எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும்படியான ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்றத பிரம்மா பண்றாரு. ஏன் இத்தனை தூரம் அடியன் இதை நீட்டி முழக்கி சொல்றேன் அப்படின்னா, நாம எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய திருவாராதனத்துல கூட எது முக்கியம் அப்படின்னா, எம்பெருமான் விஷயமான வேத பாகங்கள் என்ன, திவ்ய பிரபந்த பாசுரங்கள் என்ன, ஆச்சாரியர்களுடையதான ஸ்தோத்திரங்கள் என்ன, பாசுரங்கள் என்ன, இதுல நம்ம சக்திக்கும் நம்ம நேரத்துக்கும் தகுந்தாப்பல ஏதாவது பெருமாளுக்கு சொல்லணும். சுவாமி ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தை கரைச்சு குடிச்சுட்டு தீட்சை வாங்கிட்டு இருக்காரு எங்க ஆத்து சுவாமி. நான் தலிகை பண்றதுல பெரிய சக்கரவர்த்தி, விசேஷமா நிறைய தலிகையெல்லாம் பண்ணி ஆச்சரியமா மணிக்கணக்கில் பெருமாளுக்கு திருவாராதனை ஆறுது. ஆனா ஒரு பாசுரம் சொல்ல மாட்டோம், ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம் அப்படின்னா பெருமாள் அந்த திருவாராதனத்தை ஏதோ பேருக்கு ஏத்துக்கிறானே தவிர முழு மனசோட உளமாற பெருமாள் ஏத்துக்கிறது கிடையாது. கோவில்லையும் சரி ஆத்துலயும் சரி எங்க பண்ணினாலும், கோவில்ல பாருங்க பல இடங்கள்ல ரொம்ப ஏழ்மையான கோவில்லாம் இருக்கும். வெறும் சுத்தாண்டம்னு சொல்லக்கூடிய வெள்ள சாதத்தை மட்டும்தான் அம்சம் பண்ணுவா பெருமாளுக்கு. இல்ல வெறும் தோசை மட்டும்தான் அம்சம் பண்ணுவா பெருமாளுக்கு. வெறும் கொண்டக்கடலை சுண்டல் மட்டும்தான் அம்சம் பண்ணுவா.
ஆனாலும் நித்தியானுசந்தான சேவா காலம் என்கிற பெயரிலே கார்த்தால 1 மணி நேரம் பிரபந்தம், சாயங்காலம் 1 மணி நேரம் பிரபந்தம்னு பெருமாள் காதால கேட்பர். இவ்வளோ விசேஷமா சேவா காலம் எல்லாம் பண்றாலே என்ன கொடுக்க போறா, நிறைய கொடுப்பா போல் இருக்கு, பக்ஷணங்கள், சக்கர பொங்கல், புளியோர் எல்லாம் கொடுப்பா போல் இருக்குன்னு நினைச்சுட்டா வெறும் சுண்டல் தான் கிடைக்கும், வெறும் தத்தியோன்னம் தான் கிடைக்கும். சில இடங்கள்ல சுத்தாந்தம் பண்ற இடங்கள்ல வெறும் சாது தயாரம் வாங்கிக்க மாட்டான், விநியோகம் பண்றதும் கிடையாது, விநியோகம் இல்லாமல் சேவா காலம் நடக்கும். இதுல இருந்தெல்லாம் என்ன தெரியறதுன்னா, நம்ம பண்ணக்கூடிய உபச்சாரங்கள், நாம சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்துக்கள், இது எல்லாத்தையும் விட பெருமாளுக்கு பிரதானமா பெருமாள் நம்ம இடத்திலே பிரீத்தியோடு கூட எதிர்பார்ப்பது, அவரை நாம ஸ்தோத்திரம் பண்றது, அதை கேட்டு பெருமாள் மகிழறது அப்படின்றது. எம்பெருமான் ஸ்தோத்திர பிரியன். அதனால என்ன பண்ணினா எம்பெருமானுடைய திருவுள்ளம் உகக்குமோ அதை விசேஷமா பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த மெய்விரத மான்மியம்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்திலே பிரம்மா எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற பாசுரங்கள்னு எடுத்துட்டாலே 5 பாசுரங்கள். சின்னதும் மத்தியமமானதும் ரொம்ப பெருசுமா அமைந்திருக்கக்கூடிய, பல விதங்களிலே பல விருத்தங்களிலே அமைந்திருக்கக்கூடிய பல பாசுரங்கள். அதுல விசேஷமானது இந்த 18வது பாசுரம். எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம் இங்கே. ஆழ்வார் எப்படியானா பெரிய பெருமாளுடைய திருமேனியை அனுபவித்து அமலநாதி பிரான் அருளி செய்தாரோ, எப்படியானா சுவாமி பகவத் தியான சோபானம் அருளி செய்தாரோ, அந்த மாதிரி ஒரு பாசுரத்திலே சரியா சொல்லணும்னா ஒரு பாசுரத்துல முதல் பாதம்னு சொல்லக்கூடிய அரை பாசுரத்தாலே எம்பெருமானுடைய திருமேனி முழுக்கவும் வர்ணிக்கப்படுகிறது. தேவப்பெருமாளை நிறைய முறை சேவிச்சிருக்கோம் சுவாமி, தேவப்பெருமாள்னா ரொம்ப இஷ்டம், அப்படி கண்ணை மூடினா பெருமாள் வந்து நிக்கிறார், அந்த அளவுக்கு பெருமாள் திருமேனி அபியாசம் ஆகியிருக்கு. அப்படி பெருமாளை கண்ணை மூடிண்டு தியானம் பண்றச்ச, கண்ணை மூடிண்டு தேவப்பெருமாளை நினைச்சு மனக்கண் முன்னால அவர் அனுபவிக்கிறச்ச அவர் மகிழும்படியா ஏதானும் பண்ணணும் சுவாமி. நான் நேர கோவிலுக்கு போய் சேவிக்கிறச்ச என்னால முடிஞ்சது கல்கண்டோ பழமோ ஏதோ உபகாரம் வாங்கிட்டு போய் சமர்ப்பிச்சுட்டு வரேன் பெருமாளுக்கு, பெருமாள் ஏத்துக்கிறார், பெருமாளையும் அனுபவிக்கிறேன், ஏதோ சமர்ப்பிச்ச மாதிரியும் ஆறுது. அப்படியே ஆபீஸ் போயிட்டு இருக்கேன், ஆத்துல காரியமா இருக்கேன், எங்கேயோ பஸ்ல போறேன், ட்ரெயின்ல போறேன், வந்துட்டு இருக்கேன், அங்கெல்லாம் பெருமாளுக்கு பாகியமா வெளிப்படையா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி கண்ண மூடிண்டா எனக்கு தேவப்பெருமாள் திருமேனி தெரியறது. அந்த நிலையில பெருமாளுக்கு நான் என்ன உபச்சாரம் பண்ணலாம் அப்படின்னா, பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரத்தை, பெருமாள் விஷயமான ஸ்துதியை அனுசந்தானம் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ஆப்டா வெரி ஃபிட்டா இருக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய முதல் பகுதி. இருபருதி இசைந்த மகுடமும் எழில் மதி திகழ்ந்த வதனமும் இருவகை இலங்கு குழைகளில் எதிர்பொற உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமருவின் மண்ணு மகலமும் உரு அரு உமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கடல்களும். பெருமாள் அக்னியிலிருந்து எப்படி ஆவிர்வவித்தார்? முதல்ல கிரீட்டம் வரது, முகம் வரது, மார்பு வரது, கேசாதி பாதமா தான் பெருமாள் அவதரித்தார். அந்த கிரமத்துக்கு ஏற்ப பெருமாளுடைய கிரீட்டத்திலிருந்து பெருமாளுடையதான திருவடிகள் வரைக்கும் வர்ணிக்கப்பட்டிருக்கிற பாசுரம். இந்த ஒரு 4 வரியை மனப்பாடம் பண்ணிட்டோமானா பெருமாளுடைய திருமேனி அபியாசத்துக்கு வரச்செல்லாம் இதை சேவிக்கிற போது நமக்கும் எம்பெருமானுடையதான திருமேனி அனுபவம் நன்னா மனசுல பதிஞ்சு போயிடும், என்னைக்கும் மறக்காது. பெருமாளுக்கும் ஒரு உபச்சாரம் பண்ணி எங்கேயோ ஏதோ காரியமா போயிட்டு இருக்கிறச்ச கிடைக்கிற அந்த ஒரு க்ஷணத்துல கூட பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பெருமாளை ஆராதித்து பெருமாளை சந்தோஷப்படுத்துறதான ஒரு பாக்கியம் கிடைக்கும் நமக்கு. என்ன பண்ணினா பெருமாளுடைய முகத்துல உல்லாசம் சம்பாதிக்கலாம்? அதுல இதுவும் ஒண்ணு, வாச்சிக கைங்கரியம்னு பேரு. வாயால பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, பெருமாளுடையதான புகழை மற்றவா கேட்கும்படியா சொல்றதோ, இல்ல பெருமாள் விஷயமா இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள், ஸ்துதிகள், பாசுரங்களை சொல்லி பெருமாளை மகிழ்விக்கிறதோ, இதெல்லாம் வாயாலே பண்ணக்கூடிய வாசிக கைங்கரியம். நமக்கு கைங்கரியம் பலவிதமா இருக்கும், வாசிகம் என்றும் காய்கம் என்றும் பலவிதங்கள். அதுல எல்லா கைங்கரியமும் தான் நாம பண்ணணும். காய்கமான கைங்கரியங்கள் உடலாலே பண்ணக்கூடியது, எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது. ஆனா இந்த வாசிக கைங்கரியம், மானசீக கைங்கரியம் இதெல்லாம் எங்க வேணாலும் பண்ணலாம் இல்லையோ. அதுக்கு ரொம்ப உகப்பா சுவாமி தேசிகன் நமக்குன்னு தொகுத்து கொடுத்த பாசுரம். சுவாமி இவ்வளவு பெரிய மெய்விரத மான்மியத்தை தினம் சொல்ல முடியல, எங்களுக்கு ஏதானும் சாரமா சொல்லுங்கோ அப்படின்ற பட்சத்துல நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னு தேவநாதன் விஷயமா சுவாமி தேசிகன் அனுசந்தானம் பண்ணினார். ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் பெருமாள் பெருமாள்னு கோவிலுக்கு ஓடுறாங்களே, அப்படி என்ன இருக்கு? காலங்காலமா சேவிச்சுட்டு இருக்கிற பெருமாள் தானே. எல்லா ஊர்லயும் பெருமாள் அதே மாதிரி திருமணிட்டு சங்க சக்கரம் பிடிச்சிட்டு தானே நிக்கிறார். பார்த்து பார்த்து இந்த பெருமாள் அந்த பெருமாள்னு ஓடுறங்க. ஒரு பெருமாள் கோவிலுக்கு படையெடுத்துட்டு போறாங்களே, 10 முறை போறாங்க, 100 முறை போறாங்க, எத்தனை சேவிச்சாலும் அடங்கலையே உங்களுக்கு. அப்படி என்ன இருக்கு பெருமாள் அண்ட? எம்பெருமானுடைய திருமேனி அழகானது, மறுஜன்மா இல்லாதபடிக்கு நம்மை கரை சேர்க்கிறதுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார்.
நம்ம எல்லாம் பெரிய ரிஷி, பெரிய வேதாந்த ஞானிகள் எல்லாம் கிடையாது. வேதத்தை கரைச்சு குடிச்சுட்டு வேதம் சொல்றது நான் பக்தி நிஷ்டை பண்ணி பிரம்ம வித்யா அனுஷ்டிச்சு பெருமாள் இடத்துல போறேன்னு சொல்றதுக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ இவா சொன்னா அவா சொன்னா ஆச்சாரியால் சொன்னா நமக்கா தோன்றதுன்னு சரணாகதி பண்ணிக்கிறோம். சரணாகதியினுடைய பலனா பெருமாள் மோட்சம் கொடுக்கறான்றது சரி. ஆனால் அனுபவபூர்வமாக நாளைக்கு அங்கே அனுபவிக்க போகிற ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தினுடைய வாசனையை இங்கேயே அனுபவிப்பதற்காக அர்ச்சாவதார அனுபவத்திலே தங்களை ஆழங்கால் பட ஈடுபடுத்திக் கொண்டார்கள் ஆழ்வாராச்சாரியர்கள்லாம். அங்க கிடைக்கிற அனுபவத்துக்கும் இங்க கிடைக்கிற அனுபவத்துக்கும் பெருசா வித்தியாசம் தெரியலன்னு சுவாமி. எம்பெருமான் தேவராஜனுடைய இப்பேற்பட்டதான உற்சவங்கள், இப்பேற்பட்ட திருக்கோலங்கள், இப்படி பல வாதகணங்கள்ல பெருமாள் எழுந்தருள்றது இதெல்லாம் சேவிச்சுட்டு இருந்தான்னா வைகுண்ட வாசேபி நமே விலாசகான்னு வைகுண்டம் போறதுல எனக்கு ஆசை இல்லைன்னுட்டார் சுவாமி. ஆக வைகுண்டமோ பிரகிருத்தியோ என்ன பிரதானம்? பகவத் அனுபவம் பிரதானம். எம்பெருமானுடைய திருமேனி அனுபவம் பிரதானம். எம்பெருமானுடைய குணானுபவம் பிரதானம். அப்பேற்பட்டதான குணானுபவத்தை, எம்பெருமானுடைய திருமேனி அனுபவத்தை நாம் எல்லாம் பண்ணும்படியாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். இப்ப பெருமாளுடைய தலையில இருந்து கால் வரைக்கும் வர்ணிச்சுட்டாரோ இல்லையோ, இது பெருமாளுடைய ரூப வர்ணனம். பெருமாளை வர்ணனம் பண்றச்ச, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றச்ச, பெருமாளை பத்தி மற்றவாளுக்கு சொல்றச்ச, இல்ல பெருமாளை பத்தி நாம கத்துக்கிறச்ச புரிஞ்சுக்கிறச்ச ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி அப்படின்னு இந்த 4 வார்த்தை திரும்ப திரும்ப பார்த்திருப்போம், காதால கேட்டிருப்போம். அதுல ரூபம்னு சொல்லக்கூடியது பெருமாளுடையதான திருமேனி வடிவழகு. எந்த வடிவழக சேவிச்சு மனசுல மறக்காதபடிக்கு தேக்கி வச்சுண்டா அவ சம்சாரத்தை தாண்டா மோட்சத்துக்கு போறான்னு சுவாமி தேசிகன்னு சொல்லக்கூடிய பெரிய வேதாந்த சிம்மமே சொல்லியிருக்கோ. நின் வடிவழகு மறவாதார் பிறவாதார்ன்னு சொல்லியிருக்கோ. அந்த வடிவழகை அனுசந்தானம் பண்ணுவதுன்றது எம்பெருமானுடையதான ரூப அனுசந்தானம். அது எம்பெருமானுடைய ரூபம். அது ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய பெருமைகள், அவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விசேஷமான தகுதிகள், இதெல்லாம் ஸ்வரூபம். அடுத்தது எம்பெருமானுடையதான குணங்கள். எம்பெருமானுடையதான எத்தனை குணங்கள் ஸ்ரீபாஷ்யகாரர் கத்தியம் முதலான கிரந்தங்களிலே அருளி செய்திருக்கிறார், ஸ்ரீபாஷ்யத்திலே அருளி செய்திருக்கிறார். சௌசீல்யம், சௌலபியம், வால்லபியம், சுவாமித்துவம், சக்தித்துவம், எத்தனை குணங்கள் சொல்லிட்டு போறோம் பெருமாளுக்கு. அந்த குணங்களை எல்லாம் அனுபவிப்பதுன்றது பகவத் குணானுபவம். லோகத்திலே என்னவெல்லாம் உண்டோ, ஸ்தூலமான வஸ்து, சூக்ஷ்மமான வஸ்துன்னு என்னவெல்லாம் இருக்கோ எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து, அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய விபூதி தான். அதெல்லாம் எம்பெருமானுடைய விபூதி. எல்லாம் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, கீழ்பட்டிருக்கிறது. அவனுடைய சேஷன் தான், அவன் தான் சேஷின்னு தெரிஞ்சுக்கிறது விபூதி அனுபவம். அதுல இப்ப பெருமாளுடைய ரூப அனுபவமாகிற பெருமாளுடைய திருமேனி வர்ணனம் 6 பாசுரத்தினால சொல்லிட்டார். இப்ப வந்த பெருமாளை வர்ணிக்கிறார். எல்லாரும் தான் சேவிச்சுட்டு இருக்கா. யாகத்துக்கு வந்தவா எல்லாரும் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. பிரம்மா மட்டும் சேவிக்கல. மத்தவ எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சபடி மானசீகமா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறா. பிரம்மா எஜமானனானபடினாலே வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்றான். சுவாமி தேசிகன் தன்னுடைய வார்த்தையில வடிச்சார். அதை பார்த்துட்டு இருக்கோமே. ஆச்சரியமா கிரீடம் சாத்தின்னு இருக்கார். முகம் அப்படி சந்திரநாட்டமா மலர்ந்து இருக்கிறது. காதுல மீன் தோடெல்லாம் போட்டு இருக்கார். மார்புல ஸ்ரீவத்சமம் மகாலட்சுமியும் இருக்கா. இடுப்பு ஆச்சரியமா வங்கி எல்லாம் சாத்தின்னு இருக்கார். ஆச்சரியமான திருவடிகள். இதெல்லாம் எங்களுக்கும் தான் தெரியறது சுவாமி. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த உருவம் மட்டும் பெருமாள் இல்ல, இப்படியாக அக்னியில இருந்து வந்த பெருமாள் இருக்காரே, அவருடைய ஸ்வரூபம், அவருடைய மகிமைகள், விசேஷங்கள்னு நிறைய உண்டு. அதையும் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு. எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை அனுபவிப்பதாக பாசுரத்தினுடைய 2ஆம் பாதம்னு சொல்லக்கூடிய அடுத்த பாதி, 2வது அரை பாசுரம். மறுவினிடைவோங்கு புனலென மலைகுணிய நின்ற மலையென மருளர விளங்கு மொழியென மலரையன் உகந்த பயனென அருவிலுரைகின்ற உயிரென அடியவர் உகந்தவமுதென அருமறைகள் ஒன்றி அடித்தொழ அருள் வரதர் நின்ற பெருமையே. இப்படியா இந்த அக்னியில இருந்து ஆவிர்வவித்த வரதர் இருக்கிறாரே, அவருடைய பெருமையை நான் இப்ப பேசலாம்னு நினைக்கிறேன். இப்ப அவருடைய திருமேனி அழக அனுபவிச்சுட்டேன் அரபாசுரத்தினால. அடுத்த அரபாசுரத்தினால அவருடைய பெருமையை, அவருடைய ஸ்வரூபத்தை, அவருடைய மகிமையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அருள் வரதர், நான் பண்ணின யாகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே அருள் கொண்டு என்னுடைய இஷ்டத்தை அபீஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வைப்பதற்காக கருணையே வடிவானவனான வரம் தரும் தெய்வமான இந்த வரதர் வந்திருக்கிறார். அவருடைய பெருமையை சொல்றேன் கேளுங்கோன்னு எல்லோருக்கும் எம்பெருமானுடையதான பெருமையை அறிவிப்பது போல இருக்கக்கூடியதான பாசுரம் இது.
இந்த அருள் வரதர் இருக்காரு, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமோ? மருவின் இடை ஓங்கு புனல் என. புனல் அப்படின்னா தீர்த்தம், மரு அப்படின்னா மலை. ஆச்சரியமான மலையில அங்கங்க அருவிகள்னு சொல்லக்கூடிய தீர்த்தங்கள் கொட்டுறது. நமக்கு மலை தீர்த்தம்னா திருவேங்கட மலை ஞாபகம் வருது. நன்னா மழை காலத்துல திருவேங்கட மலையில பல இடங்கள்ல தீர்த்தம் சுனையா கொட்டுறது. ஆகாசகங்கான்னு சொல்றோம், பாபநாசம்னு சொல்றோம், ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்றோம், பல தீர்த்தங்கள் கொட்டுறது. அப்படி மலைக்கு நடுவுல கொட்டக்கூடிய தீர்த்தம் போல இந்த அஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய மலைக்கு மேலே தீர்த்தமாக இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் அப்படின்னு வர்ணிக்கிறார். இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, புஷ்கரம் முதலான கஷேத்திரங்கள்ல பெருமாளே தீர்த்தமா தீர்த்த ஸ்வரூபியா இருக்காருன்னு சொல்றோம், அனுபவிக்கிறோம். திருவேங்கடமுடையானுடைய வைபவத்தை அனுபவிக்கிற போதும் பல தீர்த்தங்களினுடைய ஸ்வரூபமா திருவேங்கடமுடையானே இருக்கார் அப்படின்னு அனுபவிக்கிறோம். ஆக தீர்த்தமே பெருமாள் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஆனா இங்க பெருமாள் பிரத்யட்சமா அர்ச்சாவதாரமானா பிரம்மாவினுடைய யாககுண்டத்திலிருந்து வெளியில வந்து இன்னமும் நின்று இருக்கார். அதுவும் போக மலைக்கு மேல எதுவும் தீர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே. சுவாமி ஏன் புனல் அப்படின்னு நீர் தீர்த்தம் தண்ணீர்னு சொல்லணும் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒரு மலைக்கு அழகு அதுல இருந்து அருவி கொட்டக்கூடியது. அந்த அருவியே இல்லைன்னா சாதாரணமா மரம் செடி கொடிகளாலே சூழப்பட்டு சாதாரணமா இருக்கும் மலை. திருவேங்கட மலையே கூட திருப்பதியிலேருந்து சேவிக்கிறச்ச மழை இல்லாத காலங்கள்ல அருவிகள்ல தீர்த்தங்கள்ல ஜலம் கொட்டாத காலங்கள்ல சாதாரணமா தான் இருக்கும். மழை வர சமயத்துல லேசான மேகமூட்டத்தோட இருக்கும்போது பனி காலத்துல எல்லாம் மலையினுடைய அழகு பல மடங்கு உயர்ந்து போகும். பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்படியா இருக்கும். அந்த இடத்த விட்டு நகரத்துக்கே மனசு வராது. எல்லாத்த விட பிரதானமான அழகு எதுன்னா, அண்ணா ஒரு மாசி மாசத்துல இருந்து வைகாசி மாசம் வரைக்கும் வெயில் போட்டு வாட்டி கொளுத்தோம். திடீர்னு கோடை மழை வந்துதானா மலையில இருக்கக்கூடிய சுனைகள் ரொம்பி அருவிகள்ல தீர்த்தம் கொட்டுறச்ச 5-6 மாசமா வெயில்ல வாடி மழையே பார்க்காத வாளுக்கு திடீர்னு மலையை சேவிக்கிறச்ச எங்கேயாவது ஒரு அருவியில ஜலம் கொட்டித்துன்னா அது பாக்குறதுக்கு அத்தனை ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி இதுவரைக்கும் அஸ்திகிரி மலைன்னு சொல்லக்கூடிய மலை மட்டும் வெறும் இருந்துட்டு அந்த மலையை அழகு செய்யக்கூடிய, வலம் செய்யக்கூடிய, குளிர்ச்சி பண்ணக்கூடிய அந்த மலையிலே மலை சார்ந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு வாழ்வாதாரமான தீர்த்த ஸ்வரூபியாக எம்பெருமான் அவதரித்திருக்கிறான் அப்படின்னு அனுபவம். மலையில இருந்து வரக்கூடிய சுனை நீர் தான் சுவாமி அந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் நீராதாரம். அது இல்லைன்னா அவளுக்கு ஜலம் கிடையாது. மலையில இருந்து கொட்டுற அருவி கீழே வந்து தேங்கி நிக்கிறது, அதுலதான் எல்லாம் குளிக்கிறா குடிக்கிறா தலிகை பண்ணிக்கிறா, அவளுக்கு வாழ்வாதாரம் அதுதான். அதை விட்டா தீர்த்தத்துக்கு வழி இல்லைங்க அப்படின்னு ஒரு நிலைமை ஒரு ஊர்ல. அந்த மாதிரிதான் சம்சாரம்னு சொல்லக்கூடிய பாலைவனத்திலே ஜீவராசிகள் எல்லாம் அஸ்திகிரி மலையை சுத்தி இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் அவஸ்தப்பட்டு இருந்தா பெருமாள் எழுந்தருள்வதற்கு முன்னாலே அவளுடைய சம்சாரமாகிற வெப்பத்தை அனலை ஒழிக்க வேணும் அப்படின்னா எம்பெருமானுடைய கருணையாகிற தீர்த்தம் ஒண்ணுமோ இல்லையோ, அந்த எம்பெருமானாகிற கருணை ஜல வடிவத்துல வந்ததுன்னா எப்படி அவளுடையதான சம்சார தாபம்னு சொல்லக்கூடிய உஷ்ணத்தை வெப்பத்தை நீக்கி அவளை குளிர்விக்கிறதோ அந்த மாதிரி இந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணின விஷயம் அப்படின்னு வர்ணிக்கிறார். ஒன்னும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு, வெறும் மலை நன்னா இல்ல, மலையில எங்கேயான ஜலம் கொட்டினா நன்னா இருக்கு. இப்ப மலையில ஒண்ணும் இல்லாம இருந்த மலை மேல பெருமாள் வந்துட்டார், காலத்துக்கும் இருக்க போறார். அது வந்து தீர்த்தம் எப்பவும் வற்றாத ஜீவநதியா கொட்டின்னு இருக்கிற மாதிரி ஆச்சரியமான அழகு, அனுபவத்துக்கு நன்னா இருக்கு. வெறும் அழகோட போச்சோ, ஜலம் இல்லாத மலைக்கும் ஜலம் இருக்கக்கூடிய மலைக்கும் மலையை கூட திருமலையை கூட சேவிக்கிறச்ச நன்னா வெயில் போட்டு வாட்ட அத்தனை அழகு சோபிக்குது. மலையில் லேசான மழை வந்தாலும் ஃப்ரெஷ்ஷா குளிச்சு நிக்கிற குழந்தைய ஆச்சரியமா இருக்கும். செடி கொடிகளுக்கெல்லாம் கூட, ஸ்தாவர வர்க்கங்களுக்கெல்லாம் கூட, மேல வசிக்கிற பிராணிகளுக்கெல்லாம் கூட, சேவிக்க வர பக்தா அங்க இருக்கிற மனுஷா எல்லாருக்கும் கூட மனசுக்கு அத்தனை ஒரு ஆனந்தமாக இருக்கும் மழை வந்தா. அந்த மாதிரி தீர்த்த சம்பந்தம் எல்லோருக்கும் அவசியம், அத்தியாவசியம்னு ஒண்ணு, ஆனந்தத்தை தருவதுன்னு ஒண்ணு. அப்படி அவளுடைய சம்சார தாபம் வெப்பம் நீங்கணும்னா தீர்த்தம் வேணும். அதுக்கு எம்பெருமானுடைய கருணைன்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் அருள் மழை வேணும். எம்பெருமான் அங்க எழுந்தருளினாதானே அருள் மழை பொழிய முடியும். அப்போ அந்த மலைக்கு மேல பெருமாள் மழை பொழியக்கூடிய மேகமாக, கரிசையில கிருஷ்ண மேகமாக எழுந்தருளி விட்டால்
அவனுடைய கருணை மழையானது பொழியப்பட்டு அங்க இருக்கிறவாளுடைய தாபங்கள் எல்லாம் தீரும். அந்த மலைக்கு வந்து பெருமாளை சேவிக்கிறவாளுடைய சம்சாரம் எல்லாம் நீங்கும், அவ நல்ல கதிக்கு போறா. அதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கார். மறுவினிடைவோங்கு புனலென மலைக்கு நடுவே அவதரித்த தீர்த்தமாக இருக்கிறான். தீர்த்தம் அப்படின்ற வார்த்தைக்கு விக்கிரகம் சொல்றச்ச தரதி இது தீர்த்தகா. எது தாண்டுவிக்கிறதோ அது தீர்த்தம். எங்க இருந்து தாண்டுவிக்கிறது? எது சம்சாரத்திலிருந்து நம்மளை தாண்டுவிக்கிறதோ அது தீர்த்தம். சாதாரண ஒரு வாட்டர் பாடிக்கும் தீர்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? அடியன் தீர்த்தம்னு சொல்றது புண்ணிய தீர்த்தம். எம்பெருமானுடைய சம்பந்தமோ மகான்களான ரிஷிகள் பாகவதோத்தமர்களுடைய சம்பந்தமோ ஏற்பட்ட ஜலம் தீர்த்தமாகி விடுகிறது. அந்த தீர்த்தத்திலே நாம் தீர்த்தமாடுகிற போது பகவத் சம்பந்தத்தினாலே பாகவத சம்பந்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற்று நமக்கு நல்ல கதி கிடைக்கிறது. அதனால இந்த சம்சாரத்தை தாண்டுவிக்கிறபடினாலே அது தீர்த்தம் அப்படின்னு பார்க்கிறோம். திருவாய்மொழி பாசுரங்கள் மொத்தம் நம்ம சம்சாரத்திலிருந்து தாண்டுவிக்கக்கூடிய தீர்த்தங்கள் அப்படின்னார் நம்மாழ்வார். திருவேங்கடமலையில கணக்கே இல்லாம தீர்த்தங்கள் உண்டு. எல்லா தீர்த்தத்திலையும் வசந்த தீர்த்தம் எது அப்படின்னு சொல்றச்ச எல்லாருடைய பாவத்தையும் பார்த்த மாத்திரத்திலேயே போக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் தான் வசந்த தீர்த்தம் அப்படின்னார் சுவாமி தேசிகன். பெருமாளே ஒரு தீர்த்தம் தான். பெருமாளே ஒரு தெளிந்த நீரோடையாக இருக்கக்கூடியவன் தான். உசந்த தீர்த்தம் எது தெரியுமா? அதுல தீர்த்தம் ஆடணும், அது மேல படணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த தீர்த்தத்தை பார்த்து சேவிச்சாலே போறோம், கண்ணால பார்த்தாலே நம்மளுடைய பாவம் போனோம். அதுதான் இருக்கிறதுலே உசந்த தீர்த்தம். லட்ச கணக்கிலே வரக்கூடிய ஜனங்கள் எல்லாம் திருவேங்கடமுடையானாகிற தீர்த்தத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவளுடைய பாவம் போறது, அவளுடைய அபீஷ்டங்கள் பூர்த்தியாகிறது. கொஞ்சம் கொஞ்சமா அவ பெருமாளை ஆசிரயிக்கிறா, மோட்சத்துக்கு போறா. அப்படின்னா எப்பேற்பட்ட தீர்த்தம் அவன். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலேன்னு ஒரு திருவேங்கட மலையில அப்பேற்பட்ட தீர்த்தம் இருந்தா போராது, எல்லா மலைகள்லயும் இருக்கணும் தீர்த்தம். திருமாலிரஞ்சோல மலையா, அங்க ஒரு தீர்த்தம் அழகன். அந்த மாதிரி இந்த அஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய மலையில இது நாள் வரைக்கும் தீர்த்தம் இல்லையே, அங்க ஒரு தீர்த்தம் வேண்டாமோ? சாதாரண தீர்த்தம் வேணுமா? சாதாரண தீர்த்தமும் உண்டு. சம்சாரத்தை தாண்டுவிக்கிறதான தீர்த்தம் பெருமாள் வேணுமே, அந்த பெருமாள் தான் இப்ப அவதாரம் பண்ணிருக்கார். மறுவினிடைவோங்கு புனலென ஆச்சரியமான தீர்த்தம் தேவப்பெருமாள். எத்தனை பேருடைய பாவத்தை, எத்தனை பேருடைய சம்சாரமாகிற பாலைவனத்தை, அந்த உஷ்ணத்தை தாபத்தை தீர்த்து வைத்து எத்தனை பேருக்கு வைகுண்ட வாழ்வுன்னு சொல்லக்கூடிய குளிர்ச்சியை ஏற்படுத்திய தீர்த்தம் இந்த தீர்த்தம். இது நாள் வரை கோடிக்கணக்கிலே பண்ணியது, இப்பவும் பண்ணி கொண்டிருக்கிறது, இனிமேலும் பண்ணி கொண்டு போகும். அப்பேற்பட்டதான ஒரு தீர்த்தம் இது. அதனால ஆச்சரியமா முதல்ல தீர்த்தமா வர்ணித்தார் பெருமாளை. மலை குனிய நின்ற மலையென, பெருமாளை மலைன்னு வர்ணிக்கிறது உண்டு. அப்படின்னா என்னன்னா, மலையை போல கம்பீரமானவன், மலையை போல அன்னார்ந்து பார்க்கும்படியா வியர்ந்து பார்க்கும்படியான திருமேனியை உடையவன், மலையை போல அசைக்க முடியாதவன், மலையை போல பல தாவரங்கள் என்ன, பல ஜீவராசிகள் என்ன, பல மனுஷால் என்ன, இவெல்லாம் வசிப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போலாம். பெருமாளுக்கும் மலைக்கும் ஒற்றுமை. மலைன்னா ஒண்ணும் இல்ல சுவாமி, வெறும் பாறை, அவ்வளவுதான், அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? எத்தனை செடி கொடிகள் வசிக்கிறது, அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கு மலை. அந்த செடி கொடிகளில் கிடைக்கக்கூடிய இலை, காய், கனி, கிழங்கு, பழம் எல்லாம் சாப்பிட்டு எத்தனை ஜீவராசிகள் பிழைக்கிறது. எத்தனை மனுஷன் அந்த மலையை நாடி அங்க இருக்கக்கூடிய காய்கறிகள், பயிர்கள், மலர்கள், தானியங்கள், ஓஷதி வர்க்கங்கள்னு சொல்லக்கூடிய மருந்து பொருள்கள், மூலிகைகள், இதையெல்லாம் வைத்து சம்பாதித்து பொழைப்பு நடத்துறா. எத்தனை பேர் மலையில இருக்கக்கூடிய குகைகள்லயும் காடுகள்லயும் தங்கி இருக்கா. எத்தனை பேர் மலைக்காடுகள்ல வேட்டையாடி சாப்பிட்டு வயிற்றுறப்புறவா இருக்கா. இப்படி பலருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது மலை. மலைன்னா ஒரு கம்பீரம். மலை அப்படின்னா ஆட்டம் காண முடியாதபடியான ஒரு ஸ்திரமான ஒரு ஸ்ட்ரக்சர். அது உறுதி. மலை எப்படி யாராலையும் அசைக்க முடியாதபடி ஸ்திரமா இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானும் ஸ்திரமாக இருக்கிறவன். மலை ஸ்திரமா இருந்தா என்ன அர்த்தம்? மலைய நம்பி மலைக்கு மேல இருக்கிறவாலும் ஸ்திரமா இருப்பா. மலை என்னைக்கும் கம்பீரமா நிற்கும், நம்மளை தள்ளி விட்டுறாதுன்னு. அந்த மாதிரி எம்பெருமான் அச்சுதன், தானும் நழுவாதவன், தன் திருவடிகளை அண்டினவர்களையும் நழுவ விடாதவன், மலை போல கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கக்கூடியவன், அடங்காதவன், அசக்க முடியாதவன் யாராலும். எங்கு நாம இருந்தா நமக்கு ரொம்ப பாதுகாப்போ அங்க இருக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். அப்ப தேவப்பெருமாளாகிற மலையிலே நாம் வசிக்கக்கூடிய ஒரு பிராணியாக மாறிவிட்டால் எந்த தேவதாந்தரத்தாலோ எந்த துஷ்ட சக்தியாலோ யாராலோ நம்மளால
நம்மளை ஒன்னும் அசக்கிட முடியாது. ஆகையினால மலை குனிய நின்ற மலையாக இருக்கிறார் பெருமாள். பெருமாளை மலைன்னு சொன்னது சரி, அது என்ன மலை குனிய அப்படின்னா, இங்க ஏற்கனவே அஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கு, அதுக்கு மேலதானே பெருமாள் இப்ப அவதாரம் பண்ணியிருக்கார். அப்ப மலைக்கு மேல இன்னொரு மலை, அஸ்திகிரி மலைன்னு சொல்லக்கூடிய மலைக்கு மேலே தேவப்பெருமாள்னு சொல்லக்கூடிய இன்னொரு மலை அவதாரம் பண்ணி இருக்கிறது. மலை குனிய அப்படின்னா என்ன? இதுவும் ஒரு மலை, அதுவும் ஒரு மலை, ரெண்டு மலையும் அப்படி செங்குத்தா வெர்டிக்கலா நிக்கிறது அப்படின்னா எப்படி இன்னொரு மலை அதுக்கு மேல ஏறி நிக்க முடியும்? தேவப்பெருமாள்னு சொல்லக்கூடியது வசந்த மலை, பரபிரம்மம். அதை தன் மேல சுமக்கணும்னா அதுக்கு வாகனமாட்டம் அப்படியே வளைஞ்சு கொடுத்து குனிஞ்சாதானே தேவப்பெருமாள் அதுக்கு மேல நிக்க முடியும். கருடன் இருக்கார், அனுமார் இருக்கா, அவ நம்மளாட்டம் சாதாரணமா நின்றுட்டு இருந்தானா பெருமாள் எப்படி அவ மேல வாகனமாட்டம் ஏறி உட்கார்ந்துப்பார் பெருமாள். பெருமாள் ஏறி அவ மேல உட்கார்ந்துட்டு பிரயாணம் பண்ணக்கூடிய மாதிரி திருமேனி அமைப்பை மாத்திக்கிறாளோ இல்லையோ, முட்டி போட்டுக்கிறா, பின்னாடி கைய வச்சுக்கிறா, பெருமாளுடையதான திருவடிகளை தோல்ல போட்டுக்கிறா. அந்த மாதிரி சாதாரணமா இருக்கக்கூடிய கருத்மான் எம்பெருமான திருமேனியில ஏல பண்ணிட்டு வாகனமா ஆனோம் அப்படின்னா தன்னுடைய ஸ்வரூபத்தை மாத்திக்கிறான், குணியரானோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த ஐராவதம்னு சொல்லக்கூடிய யானை மலை வடிவிலே மாறி குனிந்து கொண்டிருக்கிறது. பெருமாளுடைய திருவடி தன் மேல படும்படியா ஒரு பவ்யமா குனிஞ்சு சடாரி வாங்கிக்கிற மாதிரி அந்த மலை இருக்கு. இப்போ அதுக்கு மேல பெருமாள் நின்று இருக்காரு. இப்ப வந்திருக்காரு பெருமாள். மலை குனிய நின்ற மலையன, அஸ்திகிரி மலையானது குனிந்து, பெருமாளே உன்னை கைகூப்பி கேட்டுக்கிறேன், சேவிச்சு பிரார்த்திச்சுக்கிறேன், அப்பா உன்னுடைய திருவடிகள் என் மேல படணும்டா சுவாமி, உன்னுடைய சம்பந்தம் எனக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறது. பணிவா குனிஞ்சு கையை கூப்பி அடங்கி ஒடுங்கி பிரார்த்திக்கிறது. அதனுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்கும் தான் பெருமாள் வந்திருக்காரு. ஐராவதத்துக்கு ரிஷியனுடைய சாபம், அதனால ஐராவதம் பூமியில வந்து ஜென்மா எடுத்தது. எப்ப சாப விமோச்சனம்னா பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் மேல படுறச்ச உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு அதுக்கு சாப விமோச்சனம் கொடுத்திருந்தார் ரிஷி. இப்போ இதனுடைய சாபத்தை விமோச்சனம் பண்ணுவதற்காக எம்பெருமான் அவதாரம் பண்ணியிருக்கான். இதனுடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக பெருமாள் வந்திருக்கான், இடத்துக்கு தேடி வந்திருக்கான். அப்ப எப்படி வரவேற்கணும் பெருமாளை? பவ்யமா குனிஞ்சு கைகூப்பி வரவேற்று எம்பெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய உடம்புல தாங்கிக்கணுமோ இல்லையோ. எப்படியானா அர்ச்சக சுவாமி ஷடாரி எடுத்துட்டு வரச்ச சாதாரண பாமரால இருந்து பெரிய ஆச்சாரிய புருஷா வரைக்கும், பெரிய பண்டிதர்கள் வரைக்கும் உடம்ப அப்படியே குறுக்கி கூணி குறுக்கி கையை கூப்பிட்டு பவ்யமா வாங்கிக்கிறா சடாரிய. அந்த மாதிரி குனிஞ்சுன்னு இருக்கு அஸ்திகிரி மலை. அதுக்கு மேல நின்ன கம்பீரமான மலை தேவப்பெருமாள். மருளற விளங்குமொழியன, மருள் அப்படின்னா பொதுவா இருட்டு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மயக்கம், குழப்பம்னு அர்த்தம். அஜ்ஞானமாகிற இருட்டுன்னு சொல்ற மொழியோ, எது உண்மையான இருட்டுன்னா அறியாமை தான் இருட்டுன்னு சொல்ற மொழியோ. அந்த மாதிரி பொதுவா மருள் அப்படின்னா ஒரு இருட்டு. என்ன இருட்டுன்னா மயக்கம், குழப்பம், கலக்கம்னு சொல்லக்கூடிய தெளிவு இன்மையாகிற இருட்டு. இருட்டு போனோம் என்ன பண்றது சுவாமி? விளக்கேத்தி வைங்கோ, ஒரு ஒளி வந்துதானா இருட்டு போயிடும். எப்பேற்பட்ட ஒளியாம் தேவப்பெருமாள்? மருள் அற விளங்கும் ஒளியாம். இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம், அதுல குத்தின எண்ணெயோ நெய்யோ இருக்கிற வரைக்கும் எரியறது. எண்ணெயோ நெய்யோ குறைய குறைய விளக்கினுடைய ஒளி மங்கிண்டே வருது. மொத்தமா காலியா அரைச்ச விளக்கு அப்படியே அணிஞ்சு போறது, திரும்பவும் பழையபடி இருள் வந்துடுறது அங்க. இவன் அந்த மாதிரி இல்ல, விளங்கும் ஒளி. ரத்தனத்தினால ஒரு தீபத்தை பண்ணி வைத்தா அதுக்கு எப்படி எண்ணெய் குத்த வேண்டாம், நெய் குத்த வேண்டாம். இருட்டுல அந்த பொருளை எடுத்து வெளியில வச்சாலே அந்த ஒளியில பிரகாசத்துல அந்த இருக்கிற இடமெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு பலபலான்னு மின்றதோ ஜொலிக்கிறதோ, அந்த மாதிரி எந்த ஒரு துணையும் இல்லாமல் ரத்தன தீபத்தை போலே தானே சுடர்விடக்கூடிய தீபம் தேவப்பெருமாள். இன்னொரு வஸ்துவை கொண்டுதான் அவன் பிரகாசிக்கணும்னு இல்லை. இப்ப சாதாரண அகல் விளக்கு அப்படின்னா எண்ணெயோ நெய்யோ கொண்டுதான் பிரகாசிக்கிறது. ஆனா ரத்தன தீபம் அதை கொண்டு வச்சாலே போறோம். துணியில சுத்தி வைக்காம, கவர்ல போட்டு வைக்காம, பாக்ஸ்ல போட்டு வைக்காம வெளியில அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சாலே போறோம், அந்த இடமே பொழிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி இன்னொரு துணை இல்லாமல் தானே பிரகாசிக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாசமான வஸ்து தேவப்பெருமாள். அந்த ஒளி ஒரு மலை அப்படின்னு இருந்தா அங்க ஏன் விளக்குன்னு வருது அப்படின்னா, குன்றின் மேலிட்ட விளக்கு போலேன்னு தமிழ்ல ஒரு ஓமை சொல்லுவா. மலைக்கு மேல ஒரு பெரிய விளக்கேற்றி வச்சா அந்த ஒளி மலையை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்கள், மலையில வசிக்கிற அத்தனை உயிர்கள் எல்லாருக்கும் பயன்படுமா. இன்னைக்கும் திருமலையில ராத்திரி ஒரு 7 மணி ஆயிடுத்துன்னா மலைப்பாதையில நிறைய விசேஷமான லைட் எல்லாம் போட்டிருக்கா, எலக்ட்ரிபிகேஷன் எல்லாம் பண்ணி நிறைய லைட் போட்டிருக்கா. பார்த்தா அதெல்லாம் பண்ணாததுக்கு முன்னாடி
பகல்ல மலர் அண்ணா தெரியும், ராத்திரியில அந்த காலி கோபுர திருமண் சங்கு சக்கரம் மட்டும்தான் தெரியும். இப்ப பகல்ல சேவிக்கிற மாதிரி குறிப்பிட்ட சில பாகம் மலையை ராத்திரியிலயும் சேவிக்க முடியறது. அந்த அளவுக்கு எலக்ட்ரிபிகேஷன் எல்லாம் பண்ணி ராத்திரியில கூட மலையை சேவிச்சு பாவத்தை போக்கிக்கோங்கன்னு சொல்ற மாதிரி பளிச்சுன்னு மலையை லைட் போட்டு காட்டியிருக்கா. இப்போ கொஞ்ச நாளா சில வருஷங்களா நடந்துட்டு இருக்கு அந்த வேலை. நிறைய இடத்துல பண்ணிட்டு வரா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வராது. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு உச்சியில குன்றின் மேல ஒரு விளக்கேற்றி வச்சா சுத்தி இருக்கிற வாழ்க்கெல்லாம் உபயோகப்படுறது ஒன்றும், அந்த மாதிரி மலைக்கு மேல இருக்கக்கூடிய விளக்கு பலருக்கும் பயன்படக்கூடியது. இங்க தேவப்பெருமாளாகிற விளக்கு இந்த மலை மேல இருந்துட்டு என்ன பண்ண போறதுன்னா, பலருடைய அஞ்ஞானத்தை, பலருடைய மயக்கத்தை, பலருடைய குழப்பத்தை நீக்கி அழித்து அவர்களுக்கு ஞானத்தை ஊட்டப் போகிறது. என்ன குழப்பம்? ஐயோ இத்தனை தெய்வங்கள் இருக்கே, ஒருத்தரும் இதுதான் பரதெய்வம், இதுதான் பரதெய்வம், இதுதான் மோட்சம் கொடுக்கும், இதுதான் காப்பாத்துறதுன்னு அவாவா சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டே போனோமானா அவா சொல்றதுதான் பரம்பொருள்ன்ற அளவுக்கு சொல்றாளே. எனக்கு ஒன்னும் புரியல, குழம்புறது. இந்த குழப்பம் நமக்கு இல்ல, நம்முடைய பிரதிநிதியா எம்பெருமானாருக்கே வந்தது. சுவாமி ராமானுஜருக்கு எது பரம்பொருள்ன்ற சந்தேகம் வந்ததோ இல்லையோ, அகமேவ பரந்தத்துவம்னு திருக்கட்சி நம்பிகள் மூலமாக அருளி செய்தவன் இவன் தானே. ராமானுஜருக்கே அந்த குழப்பம் வர்றதுன்னா நமக்கெல்லாம் வராம இருக்குமா? நமக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பரிசிரமப்பட்டு அவா தங்களுடைய மூளையை கசக்கி பிழிந்து வேத வேதாந்தமாகிற சாஸ்திரங்களை எல்லாம் ஆராய்ந்து இதுதான் பரதத்துவம்னு நிர்தாரணம் பண்ணிட்டு அதனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் தெளிவாக வர்ணித்துவிட்டு அதை ஸ்தோத்திரங்களாகவும் பிரபந்தங்களாகவும் நமக்காக விட்டு வைத்து, இத்தனை தூரம் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி வரணும்னு இல்ல, நாங்க கஷ்டப்பட்டு அடிபட்டு தெரிஞ்சுட்டு சொல்றோம் இவன் தான் பரம்பொருள், அவனை நாங்க எப்படி அனுபவிச்சிருக்கோன்ற அனுபவத்தையும் இதுல கொட்டி வச்சிருக்கோம், இதன்படி நீங்க ஒரு ஆச்சாரியனை அடைந்து சரணாகதி மட்டும் பண்ணா போறோம், இத்தனை கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிச்ச பலன் உங்களுக்கு சுலபமா கிடைச்சிடும் அப்படின்னு நமக்கெல்லாம் வழிகாட்டி நம்முடைய பெரிய பாரத்தை குறைச்சிருக்கா ஆழ்வாராச்சாரியர்கள்லாம். நாம் படுறதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. யாரோ ஒரு சுவாமி அழிச்சுட்டு போனார், ஆச்சாரியனை பிரார்த்திச்சார், உடனே பிரன்யாசம் ஆயிடுத்து, பெரிய பலன் மோட்சம் காத்துட்டு இருக்கு. என்ன பெருசா பரிசிரமப்பட்டுட்டான்? ஒரு பாகவதராகிற சத்சங்கம் ஏற்பட்டது, அவர் ஆச்சாரியன் அழிச்சுட்டு போனார், அந்த சுவாமியினுடைய கருணா விசேஷம் பார்த்த மாத்திரத்துல கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்னு அங்கீகரிச்சுட்டார், உபாயம் ஆயிடுத்து, என்னைக்கும் மோட்சம் உண்டு. எவ்வளவு சுலபமா கிடைக்கிறது பெரிய பலன் நமக்கு. அப்படி ஜனங்களுடைய மயக்கத்தை குழப்பத்தை தீர்க்கணும் அப்படின்னா அவளுடைய இருட்டு போனோம்னா ஒரு விளக்கு தேவை. எப்பேற்பட்ட விளக்குன்னா, வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனேன்னு பெரியாழ்வார் சாதித்தது போல, வேத வேதாந்தங்களாகிற மலைக்கு மேலே, வேத வேதாந்தமாகிற மாளிகைக்கு மேலே சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடிய தீபம் எது? ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடிய ஸ்வயம் பிரகாசமான பிரம்மம். அதாலதான் உள்ளது உள்ளபடி எல்லாருடைய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய மயக்கம் குழப்பம்னு சொல்லக்கூடிய இருட்டை அழிக்க முடியும். அதனால பெருமாள் அவதரிச்சுட்டார், அகமேவ பரந்தத்துவம்னு வாயை திறந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறார். வேற யாரால கொடுக்க முடியும்? நான் கும்பிடுற சுவாமி தான் பரம்பொருள், இவர் தான் மோட்சம் கொடுப்பார், இவர் தான் உலகத்தை படைச்சார், இந்த அம்மா தான் உலகத்தை படைச்சான்னு நிறைய பேர் கூவின் இருக்கா, மாறு தட்டிக்கிறா. இவ சொல்றாளே தவிர அந்த தெய்வங்கள் ஒரு நாளான வாயை திறந்து நான் தான் பரம்பொருள்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? பிரமாணம் காட்ட முடியுமா? அதனாலதான் ஆழ்வார் பச்சையா சொன்னார், பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே. ஆழ்வார் மொட்டையா பிரமனுக்கும் சிவனுக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனேன்னு சொல்லல, பேச நின்ற, என்னவென்று பேச நின்ற, இவன் பரம்பொருள் என்று பிறர் பேசும்படியாக நின்ற. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ அந்த பைத்தியக்கார ஜனங்கள் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கு, ஆனா அந்த தேவதைகள் ஒரு நாளும் சொன்னல. அவ வாஸ்தவத்துல பரதெய்வங்களும் கிடையாது, பரதெய்வங்களாக இல்லாத போதும் பரதெய்வம் என்று பிறராலே பிரமித்து பேசப்பட்டவர்கள். அவளிடத்துல இவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஒரு பக்தி, அதனால அவளை இஷ்டத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்றா. இல்லாததான பரதத்துவம்னு சொல்லக்கூடிய வசந்த குணத்தை பெருமாளுக்கும் தாயாருக்கும் மட்டுமே இருக்கக்கூடியதை கல்பிக்கிறா, இல்லாத குணத்தை ஏறிட பாக்குறா. அப்படி பிறர் ஆசையிலும் பக்தியிலும் பேசும்படியா நின்னாலே தவிர ஒரிஜினலா அது கிடையாது அவளாண்ட. ஆகையினாலே பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் அப்படின்னு தெளிவா சாதிச்சார் ஆழ்வார். நான் தான் பரதத்துவம்னு யாரால சொல்ல முடியும்? யாருக்கு அந்த தைரியம் உண்டு? ஆதி மூலமே என்ன கூட்டா வரக்கூடிய தைரியம் யாருக்கு உண்டு? நிஜமா யார் ஆதி மூலமா அவர் தானே வரணும்.
அவர் தானே வந்தார். இவர் தான் ராமானுஜருடைய மனசிலே ஏற்பட்ட கலக்கத்தை திருக்க சிலம்பிகள் மூலமாக குழப்பமே வேண்டாம், நானே பரதத்துவம் அப்படின்னு சொன்னார். அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை யார் வாயில வருதுன்னா, அகம் துவா சர்வ பாபேபியோ, உன்னுடைய பாவங்களை எல்லாம் நானே அலம்பி நானே உன்னை கடத்து வைக்கிறேன் சம்சாரத்தில இருந்து சொன்னவன் யாரு? அகம் ஸ்மராமி மத்பக்தம், நான் என் பக்தனை நினைத்து அவனை சம்சாரத்தில இருந்து கரை கொண்டு கரை சேர்க்கிறேன், வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போறேன்னு சொன்ன வராக பெருமாள் யாரு? இப்படி அகம் 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 அகம்னு நான் சொல்லக்கூடியது யாரு? சாட்சாத் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான். எவனுடைய வாயில இருந்து அகமேவ பிரதம் தத்துவம் அப்படின்ற வார்த்தை வந்ததோ அதுல இருந்து எல்லாருடைய குழப்பமும் தீர்ந்தது. இவன் தான் ஆசிரியிக்க வேண்டிய பரம்பொருள்னு தெரிஞ்சுடுத்து. அடுத்தது எப்படி ஆசிரியிக்கிறது? சரணாகதி தான் ஒரு வழி. சரணாகதி பண்ணிவிடு, அவனே பலனா கிடைக்கிறான். ரொம்ப சுலபமா முடிஞ்சு போயிடுச்சுன்னா 3 ஸ்டெப் தான். மருளர விளங்குமொழி என மலை மேலே ஏற்றி வைக்கப்பட்ட தீபமானது சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருட்டை நீக்குவது போல இந்த அஸ்திகிரி மலை மேலே ஞான தீபமா ரத்தன தீபமாக இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் எது பரதத்துவம், எதை ஆசிரியிப்பது, எதை ஆசிரியித்தால் நம்முடைய சம்சாரமாகிற நோய் அருந்து போய் சம்சாரமாகிற பாலைவனத்தை தாண்டி நாம குளிர்ந்த வைகுண்டத்திலே போய் ஆனந்தமாக இருப்போம் என்கிற குழப்பம் இருக்கிறதே ஜனங்களுக்கு, பாமர மக்களுக்கு, பூலோக வாசிகளுக்கு, அதை தீர்க்கக்கூடிய பெருமாளாக, அதை தீர்க்கக்கூடிய விளக்காக தேவப்பெருமாள் எழுந்தருளி விட்டார். இனிமேல் யாருக்கும் அந்நியானமே கிடையாது. இந்த தேவப்பெருமாள் தானே ஆதி மூலமேன்னு கஜேந்திரன் கூட்டப்ப ஆமா நான் தான் வந்து நின்னர். அவர் வாயால தான் பின்னால் அகமேவ பரந்தத்துவம்னு வரப்போறது. அப்படி அந்நியானத்தை நீக்கக்கூடிய தீபமாக பெருமாள் வந்துட்டார். மலர் அயன் உகந்த பயனென, மலர் அயன், அயன் அப்படின்னு பிரம்மாவுக்கு பெயர். மலர் அயன் அப்படின்னா எப்போதும் தாமரை மலரிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கமலாசனன், தாமரையை ஆசனமாக கொண்ட பிரம்மா. பிரம்மாவாகிற நான் உகந்த பயனென, சுவாமி யாகம் பண்ணினா பலன் உண்டு, எந்த காரியம் பண்ணாலும் பலன் உண்டோ இல்லையோ, நான் பண்ற யாகத்துக்கும் ஒரு பலன் உண்டு, அதுக்கு ஸ்வர்க்கம் பலன், அல்லது நான் என்ன கேட்கறனோ அதை அந்த பெருமாளோ அல்ல தேவதையோ கொடுத்தானோ எனக்கு யாகத்தினுடைய பலனா நான் கேட்கிற அபிஷ்டிய நான் என்னுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கலாம். உனக்கு என்ன வேணாலும் கேளு தரேன் அப்படின்னு அதுக்கு ஒரு பலன் இருக்கிறச்சா நான் எதை வேணாலும் கேட்கலாமோ இல்லையோ. ஆனா நான் எதை கேட்டேன் தெரியுமா? பெருமாளை தான் கேட்டேன், பெருமாளுடைய சேவையை தான் கேட்டேன். மலரயன் உகந்த பயனென, யாகத்துக்கு ஒரு பயன் உண்டு. நீ பண்ண யாகம் என்ன சந்தோஷப்படுத்திட்டு நான் வந்துட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ பண்ண யாகத்துக்கு பலனா என்ன வேணாலும் தரேன் கேளு அப்படின்னு சொன்னா பெருமாள், பிரம்மா எதை வேணாலும் கேட்கலாமோ இல்லையோ. எனக்கு ஆயிலே முடியாம நிரந்தரமா பர்மனண்டா நானே பிரம்மாவா இருக்கணும்னு கேட்கலாம். இல்ல இன்னும் பெரிய பிரம்மான்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை விட ஒரு ஸ்தானத்தை எனக்கு ஏற்படுத்தி அந்த அந்தஸ்தை கொடுன்னு கேட்கலாம். என்ன வேணாலும் கேட்கலாமோ இல்லையோ. அந்த பிரம்மா என்ன கேட்டார்? எம்பெருமானே உன்னுடைய சேவை வேணும் எனக்கு, உன்னை அர்ச்சாவதாரமா இந்த மலையில நான் ஆராதனை பண்ணணும், எனக்கு நீ சேவை கொடுத்து என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணினது போல காலத்துக்கும் வரவாளுக்கு இங்க அர்ச்சாவதாரமா விக்கிரகமா இருந்துட்டு அவளுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் கேட்டார். அப்ப பிரம்மா உகந்த பயன் யாருன்னா தேவப்பெருமாள். இதுல இருந்து என்ன தெரிகிறது? பிரம்மா காமியமான யாகத்தை பண்ணினாலும் கூட அதை பகவத் ஆராதன ரூபமாக பண்ணினார். எந்த காரியமா இருந்தாலும் பகவத் ஆராதனமா பகவானுக்கு அந்த பலன் போட்டோம், அந்த பலன் எனக்கு வேண்டான்னு சாத்விக தியாகத்தோடு பண்ணினால் அது காமிய கர்மாவை பண்ணின தோஷத்தை இந்த ஜீவன் மேல ஒட்ட வைக்காது. அது பகவத் ஆராதனமா பண்ணதுனால இந்த காரியத்தை பண்ணி எவ்வளோ பலன்களை கேட்கலாம், தன்னுடைய காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்கலாம். ஆனா இந்த பிரம்மாவானவன் என்ன கேட்டான்? என்ன கேட்டானே, அப்பா உன்ன வேணாம் உன்னுடைய சேவை போறோம்னு சொன்னானே அப்படின்னு பெருமாள் எத்தனை சந்தோஷப்படுவார். அந்த மாதிரிதான் நடந்திருக்கீங்க. மலரயன் உகந்த பயனென, இவன் என்ன பலன் வேணும்னு உகந்து கேட்டானோ அந்த பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். இதுல இருந்து பிரம்மா என்ன சொல்றார்? என்னுடைய ஆசை நிறைவேறிடுத்து, என்னுடைய அவா பூர்த்தி ஆயிடுத்து, நான் இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்காக அல்ப சுகங்களுக்காக யாகம் பண்ணல, பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு பண்ணேன், பெருமாள் வந்துட்டார், என்னுடைய உள்ள கிடக்கை என்னுடைய மனோரதம் பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு பிரம்மா தான் யாகம் பண்ண காரியத்தினுடைய பலன் சாதகமா தனக்கு கைமேல் பலன் கிடைச்சதை வெளியிடுறாரு இங்க. மலரயன் உகந்த பயனென, அருவில் உரைகின்ற உயிரென,
அரு அப்படின்னா உருவம் இல்லாததுன்னு அர்த்தம். சூக்ஷ்மமான வஸ்து, காற்று, ஆகாசம், அது போல கண்ணாலே பார்க்க முடியாத வஸ்து. கண்ணால பார்க்க முடியல, ஆனா அந்த வஸ்து இருக்கிறதே சுவாமி. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள உயிராக பெருமாள் உரையறதுனால அதால இருக்க முடியறது, செயல்பட முடியறது. பெருமாள் அதோட கலந்து அது கூட வியாபிச்சிருக்கார் உள்ள. கரந்தெங்கும் பரந்துலன்னு ஆழ்வார் சொன்னது மாதிரி, இரண்யன் தூண புலந்தான் பெருமாள் வந்தார். தூணுன்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்தூல வஸ்து, கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்து. அதுல இருந்து பெருமாள் வரார். சரி சுவாமி, இது வரைக்கும் காத்துன்னு சொல்லிட்டு இருக்கமே தவிர, ஃபீல் பண்றமே தவிர, கண்ணால காத்த பார்த்ததே இல்லை. ஆகாசம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம், ஆனா போயிண்டே போனா எங்க ஆகாசம்னு ஒண்ணு செவத்தை தொடர மாதிரி தொட முடியுமா ஆகாசத்தை? அது அந்தரிக்ஷம்னு சொல்லக்கூடிய ஓபன் ஸ்பேஸ் தானே அது. அப்ப ஆகாசத்துக்கு ரூபம் கிடையாது. அதுக்குள்ளேயும் பெருமாள் இருக்காருன்னா எப்படி நம்புறது? அதுக்கே ரூபம் இல்ல, அதுக்குள்ள பெருமாள் இருக்கான்னா எப்படி? அதுக்குள்ளேயும் இருக்கான் பெருமாள். இருந்து நடத்தி வைக்கிறதுனாலதான் அதெல்லாம் இயங்குறது அப்படின்னு தெரிவிக்கிறார். அருவில் உரைகின்ற உயிரென அதுக்குள்ள வியாபித்து, எப்படியானா நம்ம உடம்புல ஆத்மாவா பெருமாள் இருந்துட்டு இருக்காரோ, பெருமாள் நமக்குள்ள இருந்து அந்தர்யாமியா இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளுடைய யாத்திரையை நடத்தின்னு இருக்காரோ, நம்மளை இயக்கறாரோ, அந்த மாதிரி உருவமில்லாத பொருள்களிலும் பெருமாள் வியாபித்து நின்று அதற்கு உயிர் போலே செயல்படுகிறார். ஆழ்வாரும் ஆச்சரியமா, திடவிசும்பு எரிவலி நீர்நிலம் இவைமிசை படர் பொருள் முழுவதுமாய் அவையவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன் அப்படின்னு தெரிவித்தார். வேதமும் கூட அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, எல்லாவற்றுக்கு உள்ளேயும் இருக்கிறான், எல்லாவற்றையும் கடந்தும் நிற்கிறான், இவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லித்து. அப்படி எங்கும் வியாபித்திருப்பதாகிற எம்பெருமானுடைய வியாபகத்துவம் இங்கே பேசப்படுகிறது. அது எம்பெருமான் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது, பெருமாள் பிராட்டிக்கு மட்டுமே உரியது. அது வந்தவன் சாதாரணமானவன் நினைச்சுக்காதங்கோ. இப்ப ஏற்பட்ட பெருமாள் அப்படின்னு பெருமாளுடையதான வியாபகத்துவம், பெருமாள் நாராயணனா விஷ்ணுவா இருக்கக்கூடியதை தெரிவிக்கிறார் இங்க. அடியவர் உகந்த அமுதென, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னு நினைப்பா. நிறைய பேர் இதே மாதிரி நாம என்னைக்கும் இருக்கணும், அழிஞ்சு போக கூடாதுன்னு நினைப்பா. சாவே கூடாதுன்னு நினைக்கிறவா எத்தனை பேர் உண்டு? என்னைக்கும் உயிரோடு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறவா எத்தனை பேர் உண்டு? அதுக்கெல்லாம் என்ன ஒரே வழி? தொடர்ந்து அழியாம இருக்க முடியாது, மரணமே வராம இருக்க முடியாது. ஆனா கம்பேரிட்டிவ்லி பல காலம் இருக்கணும்னா அமுதம் ஷார்ட்டா இருக்கலாமோ இல்லையோ? அப்ப அமுதம்னு சொல்லக்கூடியது யாரானு கொண்டாந்து நமக்கு ஒரு உத்தரணி அமுதம் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். எனக்கு வேண்டாம் சுவாமின்னு சொல்றவா உண்டு. எத்தனை ஆசையா வாங்கிப்போம். அந்த மாதிரி அடியவர்களுக்கு எது அமுதம் அப்படின்னா, இந்த தேவப்பெருமாள் தான் அமுதமா. எம்பெருமானுடைய இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, அடியவர்களுக்கு அமுதமா இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த அடியவர்கள் இருக்காளே பெருமாளுடைய பக்தாலான பிரபன்னாலான பாகவதா ஸ்ரீ வைஷ்ணவா, இவா சாட்சாத் அமுதத்தையே கொண்டாந்து கொடுத்தா கூட அதை லட்சியம் பண்ண மாட்டான். அதை காட்டிலும் பெருசா நினைக்கிறது, நிஜமாவே அமுதமா நினைக்கிறது யாருன்னா பெருமாளை தான். ஏன்னா இவளுக்கு நன்னா தெரியும். என்ன தெரியும்? அந்த அமுதம் சாட்டாலும் குறிப்பிட்ட வருஷங்கள், குறிப்பிட்ட காலங்கள் தான் நம்மளால இருக்க முடியும். அப்புறம் மகா பிரளயம் வரைச்சு அழிஞ்சுதானே போகணும், திரும்ப ஜென்மம் எடுக்கணுமோ இல்லையோ? அதனால லோல் படுறதுன்னு ஆயிடுத்து. இப்ப படுறது அப்ப படுறது என்னைக்கும் பட்டுதான் ஆனோன்னு தெரிஞ்சு போயிடுத்து. எதுக்கு அதை சாட்டுண்டு? அதை விட உசந்த அமுதமா இருக்கக்கூடிய அளவில்லாத அமுதம், அமிர்தம்னு சொல்லக்கூடிய அமுதம் இருக்கிறது, பாற்கடல் கடைந்து வந்த அமுதம், அது பரியாப்தம், டிஃபைன்ட். அது இப்ப இவனுக்கு 60 வருஷம் ஆயுசு, அவனுக்கு 100 வருஷம் ஆயுசு, இவனுக்கு 1000 வருஷம் ஆயுசுலாம் சொல்லிட்டு போற மாதிரி இந்த அமுதம் சாட்டவனுக்கு ஒரு பெரிய வைடு லைஃப் ஸ்பேன் இருக்கும், அவ்வளவுதான். திரும்ப அவன் அழிஞ்சு போவான். ஆனா எம்பெருமான் அபர்யாப்த அமிர்தம், அளவில்லாத அமுதம். எம்பெருமான் எப்படி ஆதி மத்தியம் அந்தம்னு இல்லாம எப்பவும் இருந்துட்டு இருக்கானோ, அந்த மாதிரி அவனை ஆசிரயித்து போன முக்தாத்மாவும் அனாதியா இருக்கலாம், எம்பெருமான போலவே இருக்கலாம். அப்ப வைஷ்ணவா தெளிவான ஞானமுடையவான்றபடினாலே அவளுக்கு தெரியறது அமுதம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, எம்பெருமான் தான் சாஸ்வதமா அமுதத்தை காட்டிலும் உசந்தவனா இருக்கக்கூடியவன். அதனால அமுதம் பெருமாள் ரெண்டுத்துல உனக்கு எது வேணும் அப்படின்னா, அடியவர்கள் என்ன பண்ணுவா? அமுதம் வேண்டாம், எனக்கு பெருமாள் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவா. அதனால அடியவர் உகக்கிற அமுதம். மற்றவாளுக்கெல்லாம் எப்படி அமுதம் வசத்தியோ அந்த மாதிரி வைஷ்ணவாளுக்கு, எம்பெருமானை சேவிக்கிற அடியவர்களுக்கு அவன் தான் அமுதம். ஆழ்வாரும் கூட ஆறாவது அமுதே, அமுதம் கூட துளி அமுதம் சாட்டாலும் அவளுக்கு சாவு கிடையாது.
குடங்குடமா சாப்பிட்டாலும் சாவு கிடையாது, துளி சாப்பிட்டாலே சாவு கிடையாதுன்னா அப்புறம் எது குடங்குடமா சாப்பிட்டுண்டு? அதனால அளவா சாப்பிட்டா போறோம் அமுதம். ஆனா பெருமாள் ஆகிற அமுதம் இருக்கிறதே, எத்தனை சாப்பிட்டாலும் போறல போறல குடு 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 குடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அமுதம், அது ஆறாத அமுதம். ஏன் சுவாமி கார்த்தால தானே பெருமாளை சேவிச்சுட்டு வந்தீர், திரும்ப சாயங்காலம் போனோமா? அப்படி என்ன இருக்கு பெருமாள் இடத்துல? அது அனுபவிக்கிறவருக்கு தான் தெரியும். அப்போதைக்கு அப்போது என் ஆறா அமுதமே. சேவிக்க சேவிக்க இன்னும் சேவிக்கணும்னு தோன்றதே தவிர, இந்த பெருமாளை நன்னா சேவிச்சுட்டேன், கண்ணை மூடினா இந்த பெருமாள் தெரியறார், இதுக்கு மேல எதுக்கு இந்த கோவிலுக்கு போயிண்டு அப்படின்னு நிறுத்தமாயிரானோ? சேவிக்க சேவிக்க சேவிச்சுட்டே தான் இருக்கும், ஆசை அதிகமாயிட்டே தான் போறது பெருமாள் இடத்துல. பொதுவா ஆசை அதிகமாறது நல்லது இல்ல. ஒரே ஒரு விஷயத்துல நல்லதுன்னா பெருமாளை சேவிக்கணும்ன்றதுலதான் நல்லது. அதுல எத்தனை தூரம் முத்தினாலும் தப்பில்லை. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் பெருமாளை நேரம் சேவிக்க தான் போறோம். அதனால அந்த ஆசை மட்டும் எத்தனை முத்தி போனாலும் தப்பில்லை. அப்படி அடியவர்கள் எல்லாம் அளவே இல்லாமல் திரும்ப 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 ரசிக்கக்கூடிய ருசிக்கக்கூடிய அமுதமாக இருக்கக்கூடியவன் பெருமாள். அந்த பெருமாள் இங்க அவதாரம் பண்ணியிருக்கார். பொதுவா பெருமாள் அடியவர்களுக்கு அமுதம் அப்படின்னு சொல்றது சரி, அபரியாப்தாமிருதன், அளவில்லாத ஆரமுதம், ஆறாமுத ஆழ்வான் எல்லாம் சொல்றது சரி. எல்லா பெருமாளும் தானே அடியவர்களுக்கு அமுதம். பெருமாள்னு எந்தெந்த ஊர்ல என்னென்ன பேர்ல பெருமாள் இருக்காரோ எல்லாரும் தான் அடியவர்களுக்கு அமுதம். ஆனா இந்த தேவ பெருமாள் அமுதத்திலேயே ஒரு விசேஷமான அமுதம். எப்படி சுவாமி தேசிகன் என்ன, நடாதூர் அம்மாள் என்ன, திருக்கச்சி நம்பிகள் என்ன, ராமானுஜர் என்ன, இப்படி பல ஆச்சாரியர்களாகிற மகானுபாவர்கள், சமீபத்திலே எழுந்தருளியிருந்த எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள், நம்மளாட்ட இருக்கிற சாதாரணமான பாமர ஜனங்கள், அப்படி எத்தனை பேர் தேவ பெருமாள் அப்படின்னா பைத்தியமா அலையறா. அது என்ன பெருமாள்லயே விசேஷமா எல்லாருடைய மனசு அப்படி அபகரிக்கக்கூடிய பெருமாளா இருக்கார் இவர். கடந்த நூற்றாண்டில காஞ்சிபுரத்துல பெரிய சிங்கங்கள்லாம் ஒன்னா எழுந்தருள் இருந்த காலம். கோழியாளம் சுவாமி காஞ்சிபுரத்துல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார். இஞ்சிமேடை சிங்கர் காஞ்சிபுரத்துல இருக்கார் கொஞ்ச நாள். கருடபுரம் சுவாமி காஞ்சிபுரத்துல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார். கிரகஸ்த சுவாமிகள்ல பார்த்தா நாவல்பாக்கம் சுவாமி பெரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய நிருசிம்ம தாத்தியாரி மகாதேசிகன் நாவல் பாக்கத்திலே பெருமாள் கோவிலே இருந்தார். பெருமாள் கோவில் சுவாமின்னே திருநாமம் அவருக்கு. தென்னண்ட மாடவேதியில சுவாமியினுடைய திருமாளிகை 50 வருஷத்துக்கும் மேல அங்கே இருந்தார். அதனால பெருமாள் கோவில் சுவாமின்னே பேர் வந்து கொடுத்தவருக்கு. நாவல் பாக்க சுவாமின்ற பேர் மறந்து பெருமாள் கோவில் சுவாமின்னே வந்து கொடுத்த திருநாமம் அவருக்கு. காஞ்சி ஐயா ஸ்ரீகிருஷ்ண தாத்தையாரிய மகாதேசிகன்னு காஞ்சி ஐயாவத சுவாமி எழுதிருக்காரு. இப்படி மகான்கள்லாம் இருக்கா. போட்டி போட்டு தினம் கார்த்தால போனா இந்த சுவாமி எல்லாம் கோவில்ல பார்க்கலாம், தினம் சாயங்காலத்துல போனா இந்த சுவாமி எல்லாம் கோவில்ல பார்க்கலாம்னு காஞ்சிபுரங்காரர்களுக்கெல்லாம் மனப்பாடம். சன்னியாசிகளா இருக்கிறவாள்லாம் கார்த்தால அவளுக்கு அனுஷ்டானம் ஆராதனை எல்லாம் நிறைய இருக்கிறபடினால டெய்லி சாயங்காலத்துல பெருமாளை சேவிக்க போவா. கிரகஸ்தாச்சாரியாலாம் கார்த்தால போய் பெருமாளை சேவிப்பா. பெருமாளுக்கு புறப்பாடுன்னா அத்தனை ஆச்சாரிய புருஷாலையும் அந்த கோஷ்டியில சேவிக்கலாம். அதுல இஞ்சிமேடை சிங்கர், கோழியாளம் சுவாமி, கருடபுரம் சுவாமி, ஐயாவத்த சுவாமி, பெருமாள் கோவில் சுவாமி இவாள்லாம் ஒரு கோஷ்டியா 5 சுவாமிகளும் ஒன்னொன்னும் பெரிய சிங்கம் எல்லாம் அப்படியே கோஷ்டியா நின்றுட்டு பெருமாள் அனுபவிப்பாளாம். பெருமாளுடையதான அழகு, பெருமாள் என்ன வஸ்திரம் சாத்தின்னு இருக்கார், என்ன விதமான திருவாபரணம் சாத்தின்னு இருக்கார், இன்னைக்கு பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கு, பெருமாள் என்ன சொல்ல வரார், எந்த ஆச்சாரியனுடைய ஸ்தோத்திரத்தை போல இன்னைக்கு அனுபவம், எந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை போல இன்னைக்கு அனுபவம் அப்படின்னு இவா என்ன பேசிக்க போறான்னு கேட்கறதுக்குன்னே ஒரு 100 பேர் பின்னாடியே காத்துட்டு இருப்பாளாம் சுத்திண்டு. இவெல்லாம் வந்துட்டா பெருமாளை சேவிக்கிறா அப்படின்னா பெருமாள் மேல கண்ணு போகாதான் அடியவர்களுக்கு, இந்த சுவாமிகள் மேலேயே கண்ணு போகுமா. எப்படி எல்லாம் சேவிக்கிறார், எப்படி உருகி சேவிக்கிறார், அவர் கண்ணுல எப்படி ஜலம் கொலமாட்டம் நிக்கிறது, எப்படி பெருமாள் அனுபவிக்கிறார், நமக்கு இந்த உருக்கம் வரலையே, இந்த மாதிரி நாம என்னைக்கு பெருமாளை சேவிக்க போறோம்னு ஏங்கி போவாளாம் பார்த்துட்டு. எப்ப ஒரு சுவாமி இன்னொரு சுவாமியை பார்த்து வாயை திறக்க போறாருன்னு காத்துட்டு இருந்த மாதிரி இவ 5 பேர் இவாளுக்குள்ள பேசிண்டா கூட இவாள் அப்படியே சூழ்ந்துட்டு நிப்பாலாம். ஏன்னா அவ வாயில இருந்து வரப்போறது முழுக்க பகவானுடையதான அனுபவமா இருக்கும். நாமளும் தான் பெருமாளை சேவிக்கிறோம், அவளும் தான் சேவிச்சுட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஏற்படக்கூடியதான அனுபவம் அந்த விஷய ஞானம் நமக்கு இல்லையே. மகான்களானபடியினாலே ஆழ்வார போல இருக்கக்கூடிய அர்ச்சாவதார அனுபவம் இருக்கிறபடினால அவளுக்கு அது உண்டு. அவ வாயால கேட்டோமானா அதுவானும் புரியறதா பார்க்கலாம் அப்படின்னு நம்மள மாதிரி இருக்கிறவாள்லாம் சூழ்ந்துட்டு நிப்பாலாம். அந்த மாதிரி ஒரு முறை இஞ்சிமேடை சிங்கர் பெருமாள் முன்னழக சேவிச்சுட்டே இருக்கார் புறப்பாட்டுல. தேவப்பெருமாளை ரொம்ப நேரம் முன்ன சேவிச்சுட்டு இருந்தாராம், பின்னையே வரலையாம். கோழியாளம் சுவாமி தமாஷா கிட்டக்க போய்
சுவாமி இவர் என்ன வேற ஊர் பெருமாள்னு நினைச்சீங்களா, இவர் தேவ பெருமாள், வாங்க பின்னாடி வந்து சேவிங்கன்னு கூட்டாராம். அப்போதான் சுய நினைவு வந்த மாதிரி இஞ்சிமேட் ஐசிங்கர் பதறி போய் சிரிச்சுட்டே அடியன் வந்துட்டேன் அப்படின்னு பின்னாடி வந்து சேவிச்சாராம். இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, பெருமாளுக்கு மாத்திரம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மாத்திரம் இப்ப நம்மளை பார்த்து நிறைய பேர் காப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டான்றது இன்னொரு விஷயம், அதை விட்டுடலாம். முன் சேவை பின் சேவைன்னு ரெண்டு உண்டு நமக்கு மாத்திரம். காலங்காலமா நமக்கு தான் முன் சேவை பின் சேவை ரெண்டும் உண்டு. தேவதாந்திரங்கள்லாம் பாத்தீங்களான்னா முன்னாடி பிரம்மாண்டமா அலங்காரம் பண்ணிருப்பா, பின்னாடி வந்து அப்படியே ஒரு பட்டு துணியை போட்டு ஒரு ஸ்கிரீனை போட்டு சில இடங்கள்ல கோணி பை சாக்கு பை எல்லாம் தொங்க விட்டு கூட மறைச்சிடுவா, பின்னாடி ஒண்ணுமே தெரியாது. முன்னாடி மாத்திரம் பார்த்தா போறோம், பின்னாடி பார்க்க வேண்டியது இல்லை. பின்னாடி பார்த்தா அப்படியே கும்மிருட்டா இருக்கும், லைட் கூட இருக்காது பின்னாடி. ஆனா பெருமாளுக்கு மட்டும் முன்னழகு பின்னழகு அப்படின்னு முன்னிலும் பின்னழகிய பெருமாள்னு பெருமாளுக்கு கட்டியமே உண்டு. அப்படி விசேஷமா பெருமாளுக்கு பின்னாலையும் சாத்துபடி பண்றது உண்டு, முன்னாடி பண்ற மாதிரி. அந்த மாதிரி தேவ பெருமாளுடைய திருமேனி அழகு பின்னால ஆச்சரியமா திறந்தேதான் இருக்கும். சில திவ்யதேசங்கள்ல, ஏன் பல திவ்யதேசங்கள்ல பெருமாளுடைய பின்னழகு சேவிக்க முடியாது. அப்படி ஒருத்தர் சால்வை போத்தின்னு இருக்காருன்னா எப்படி பின்னாடி முதுகு மறைஞ்சு போறதோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியை பட்டு சால்வையால போத்தி இருப்பான். பின்னால போனா வெறும் பட்டு சால்வை மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி மத்த ஊர் பெருமாள் நினைச்சுட்டீங்களா, இவர் தேவ பெருமாள், எப்போதும் முன்னழகு பின்னழகு ரெண்டுத்தையும் காட்டிட்டு வர பெருமாள். முன்னழகு மாத்திரம் சேவிச்சா போருமா, பின்னாலே வந்து சேவிங்கோ சுவாமி, இந்த அனுபவத்தையும் கொஞ்சம் அனுபவிங்கோன்னு சொல்ற மாதிரி கூட்டாருன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னும் தேவ பெருமாளுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா பெருமாளுடைய தோல் அழகு. அடியன் ஏற்கனவே சொன்னது போல காந்தகு தோல் அண்ணல் தென்னத்தியூரர்னு சொன்னது போல அப்படி அகன்று விரிந்த தன்னுடைய தோள்களை நிமிர்த்து கொண்டு பெருமாள் சங்கு சக்கரங்களை அப்படியே தீர்க்கமா ஏந்தி பிடிச்சுண்டு கம்பீரமா நடந்து வரக்கூடிய அழகுன்றதே ஒரு அதி விசேஷமான கம்பீரம் அது பெருமாள் இடத்துல. அப்படி விசேஷமா சங்கு சக்கரங்களை நேர உயர்த்தி ஏந்தி பிடிச்சுண்டு கம்பீரமா மிடுக்கோடு கூட திருமேனி அழகை காட்டிக்கொண்டு லௌகிகமா சொல்லணும்னா ஜிம்பாடி போல அப்படி நிமித்திண்டு வரார், நெஞ்ச நிமித்திண்டு வரார் பெருமாள். அந்த தோல் அழகை சேவிக்கணும்னா பின்னால போய் சேவிக்கணும். ஏன்னா முன்னால நிறைய திருவாபரணங்கள் சங்க சக்கரம் மாலைகள்லாம் இருக்கிறபடினால முன்னாடி அத்தனை சேவை ஆகாது, பின்னால ஆச்சரியமா 4 தோள்களும் சேவையாருது பெருமாளுக்கு. அந்த கண்டு அனுபவிக்க தகுந்த காந்தகு தோள்களுடைய அழகை சேவிக்க வேணும், பின்னாடி வாங்கோ சுவாமின்னு கூட்டதா ரெண்டு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி அடியவர்கள், எம்பெருமானுடைய அடியவர்கள் அப்படின்னா நேத்து பிறந்த குழந்தையில இருந்து நித்தியசூரிகள் வரைக்கும் எல்லாரும் அடியவர்கள் தான். ஆனா அர்ச்சாவதாரமான தேவ பெருமாளை விசேஷமாக அனுபவிக்க தெரிந்த மகான்கள் இருக்காளே, ஆழ்வார் சமானமா ஆழ்வாருக்கு சமமா பெருமாள் அனுபவித்த மகான்கள். அந்த வரிசையில தேவ பெருமாள் அப்படின்னு சொன்னா ஒரு மகானுடைய திருநாம ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்கும். திண்டுக்கல் ராமசுவாமி ஐயங்கார்னு திருநாமம், டி ராம் சுவாமி ஐயங்கார், டிஆர் சுவாமின்னு வா. அவருக்கு வரத திருஷ்ணா தத்துவம்னே ஒரு விசேஷமான பேர் உண்டு. எப்படி நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு கண்ணன் மேல இருக்கக்கூடிய காதல் கிருஷ்ண பக்தி ஒரு வடிவெடுத்து வந்தா அதுதான் நம்மாழ்வார்னு சொல்றோமோ, அந்த மாதிரி வரத பக்திக்கு ஒரு வடிவம் இருக்க முடியும், உருவம் இருக்க முடியும்னா அது டிஆர் சுவாமின்னு வா. வில்லூர் கருணாகராச்சாரிய சுவாமி வசந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரச்ச, வசந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரச்ச இந்த ஒரு வார்த்தை சாதிப்பார். டி ராம் சுவாமி ஐயங்கார் வரதனை சேவிக்கிறதும் அப்படின்னு இதே சேர்த்துப்பார். அப்படின்னா அவரை மாதிரி வரதனை யாராலையும் அனுபவிக்க முடியாதுன்னு அர்த்தம். அவர் வரதனை சேவிச்சாரானா கண்ணில் அப்படி ஜலம் மலை 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 மலையா போயிட்டு இருக்குமா, கண்ணில் அப்படி ஜலம் கொலமாட்டம் தேங்கி நின்று அதுக்கு மேல கண்ணில் இடம் இல்லைன்னபடியா அருவியாட்டம் ஜலம் கொட்டின்னு இருக்குமா. எப்ப சேவிச்சாலும் கார்த்தால தான் அப்படி சேவிச்சார், திரும்ப சாயங்காலமா அப்படிதான் சேவிப்பார், சேவிச்சாலே அப்படிதான். அப்படி எத்தனை அடியவர்கள் இந்த பெருமாளை வந்து ஆழ்வாருக்கு துல்லியமா அனுபவிச்சிருக்கா. அது என்ன அத்தனை பேருடைய மனசையும் அப்படி ஈர்க்கக்கூடிய சக்தி பெருமாளுக்கு. வரச்சே அர்ச்சாவதாரமா வந்து காலத்துக்கும் இருந்து எல்லோருக்கும் எல்லா அனுகிரகமும் பண்ண போறேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்திரமா நின்று இருக்கிற பெருமாளோ இல்லையோ அந்த ஏற்றம் அது. அப்படி பல அடியவர்கள் உகந்த உகக்கிற உகக்க போகிறேன்னு 3 விதமா புரிஞ்சுக்கலாம். இது இன்னைக்கும் தேவ பெருமாளை அப்படி சேவிக்கக்கூடிய மகான்கள்லாம் இருக்கா. இப்பவும் காஞ்சிபுரத்துல வேதபாராயண கோஷ்டியில வெங்கடவரத தாத்தாச்சாரிய சுவாமி கண்டா சுவாமின்னு ஒரு பெரிய மகான் இருக்கார். சுவாமிக்கு 90 திருநட்சத்திரத்துக்கு மேல ஆறுது, இப்போ 94 95 இப்போ. இந்த திருநட்சத்திரத்திலையும் பெருமாள் பின்னாடியே வேதபாராயணம் பண்ணிண்டு வேதபாராயணம் ஆயிடுத்து ஆத்துக்கு போறேன்னு இல்லாம உற்சவ சமயங்கள்ல ராத்திரி 2 மணிக்கு கோவில சாத்தினாலும் சரி, 3, 3:30 சாத்தினாலும் சரி, முழுக்க முழுக்க கொட்ட கொட்ட கண்ண முழிச்சுண்டு விடாம பெருமாள் அனுபவிக்கக்கூடிய சுவாமி. இன்னைக்கும் 10 நாள் பிரம்மோற்சவத்துல அவளுக்கெல்லாம் தூக்கமே இருக்காது. சின்ன காஞ்சிபுரத்துல இருந்து பெரிய காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு வரணும், 2 வேளையும் நடந்தே போகணும். வெயில் அப்படியே காலை கொப்பள மாட்டும் கொளுத்தி போயிடும். அவ்வளோ கஷ்டத்தையும் பார்த்துண்டோ வேலைக்கு சாப்பிடுறாளோ இல்லையோ
அனுஷ்டானங்கள் வேற பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மேல குழந்தையாட்டம் கையில தடியை ஊனிண்டு ஓடுவார். அப்படியே துணைக்கு யாரானோ அழிச்சுட்டு போறதுக்கு பசங்க இருக்காளான்லாம் கூட பார்க்க மாட்டார். இருக்கா இல்ல ஓடுவார். அப்படியே பெருமாள் பெருமாள்னு உயிரை விடுவார். அப்படியே பின்னால தினம் காஞ்சிபுரத்துல இருக்கிற வரைக்கும் தினம் கார்த்தால 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து 4 மணிக்கெல்லாம் கோவில் வாசல்ல போய் அவர் கையால ஒரு கோலத்தை போட்டாருன்னா தான் தூக்கம் வரும் அவருக்கு. அப்புறம் தான் தீர்த்தம் ஆடுறதுக்கே போவார். அப்படி இன்னைக்கும் மகான்கள்லாம் உருகி உருகி அனுபவிக்கக்கூடிய அமுதமாக இருக்கக்கூடியவன் இந்த பெருமாள். அடியவர் உகந்த அமுதென அருமறைகள் ஒன்றி அடிதொழ. பிரமேயம் எது நாம அறியப்பட வேண்டிய வஸ்து. பிரமேயம் அப்படின்னா பெருமாளாகிற ஸ்ரீமன் நாராயணன் தான் வசந்த பிரமேயம். அவனை தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எதை அறிந்தால் நீ அனைத்தும் அறிந்தவனாகிறாய். எம்பெருமானாகிற ஸ்ரீமன் நாராயணனை அறிந்தால் அனைத்தும் அறிந்தவனாகலாம். அது பிரமேயம். எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறது? பிரமாணத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும். அந்த பிரமாணத்துல வசந்த பிரமாணம் எது? முதல் பிரமாணம் எது? வேதம். அப்படி அருமையான வேதங்கள் இருக்கின்றனவே. ரிக்யஜு சாம அதர்வணன்னு பல வேதங்கள் இருக்கின்றனவே. ஆச்சரியமான வேதங்கள். இவன் தான் பரம்பொருள்னு நமக்கெல்லாம் காட்டி தரக்கூடிய வேதங்கள். பெருமாள் தான் பரம்பொருள்னு எப்படி சுவாமி சொல்றீங்க? பரம பிரமாணமான வேதமே சொல்றதுப்பா பெருமாள் தான் பரம்பொருள் அப்படின்னு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? ஆக வேதம் சொல்லிதான் நமக்கு பெருமாள் பரம்பொருள்னு தெரிகிறது இல்லையா? வேதங்கள் எல்லாம் பரம்பொருள் இவன் தான் நமக்கு சொல்லிட்டு அது வேற ஏதோ ஒரு தேவத்தை கிட்ட போய் பணியறது, சேவிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றதுன்னா நாம நம்புவோமா? எங்களுக்கெல்லாம் பரம்பொருள் பெருமாள் தான் சொல்லிட்டு வேதமே நீ மட்டும் ஏன் இந்த காரியத்தை பண்றேன்னு கேட்க மாட்டோமா? அதனால நமக்கு பெருமாள் தான் பரம்பொருள்னு காட்டி கொடுத்த வேதமானது அதுவும் பெருமாளை பரம்பொருளா ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டாடணுமோ இல்லையோ? அதை பண்றதே வேதம். எங்கு பார்த்தாலும் வேதத்துல ஸ்ரீமன் நாராயணனுடைய பிரபாவம் தானே. அப்படி அருமறைகள்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான வேதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே மனசோட இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு பேசாம பரம்பொருள் அப்படின்னாவே ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பது போல அந்த கருத்திலே தெளிவாக வேதங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சுவாமி ரிக்வேதத்துல இவர் பரம்பொருள்னு சொல்றக்கு, ஆனா எதிர்வேதத்துல வேற ஒருத்தர் சொல்றக்கு. அப்படி இல்ல. எந்த வேதம்னு எடுத்துட்டாலும் மந்திரம் வேற, அமைப்பு வேறவே தவிர பரம்பொருள் இவன் தானே சொல்றது வேதங்கள் எல்லாம் இல்லையா? அந்த வேதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே குரலிலே ஒரே மனசோட இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லும்படியா சொல்றது மட்டும் இல்ல, அடி தொழ. வேதங்கள் எல்லாம் என்ன பண்றது? எம்பெருமானுடைய திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்றது, எம்பெருமானுடைய திருவடிகளை தலையா தாங்கிறது. வேதம்னு சொல்லக்கூடியது எம்பெருமான் தன்னுடைய காலாலே உலாவி வரக்கூடிய, எம்பெருமான் திருவடி வாசம் பண்ணக்கூடிய, எம்பெருமான் திருவடி வசிக்கக்கூடிய ஒரு வனமாக ஒரு தோப்பாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். இந்த அஸ்திகிரி மலை இருக்கிறது, அந்த மலையை வேத ஸ்வரூபமாகவும் சொல்லுவா. எப்படி திருவேங்கட மலையை வேத வெறுப்புன்னு சுவாமி சொன்னாரோ அந்த மாதிரி அஸ்திகிரி மலையை வேத மலையாட்டமாகவும் சொல்லுவா. வேதமே அஸ்திகிரி மலையா இருக்குன்னு சொல்றது உண்டு. அப்போ வேதம் மலையா இருக்கு, அதுக்கு மேல பெருமாள் நின்று இருக்காருன்னா என்ன அர்த்தம்? வேதங்களும் பரம்பொருள் எது என்று நமக்கு காட்டித்தரக்கூடிய பரம பிரமாணமான வேதங்களும் கூட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அவனுடைய காலை தங்களுடைய தலையால தாங்கிறதுன்னா வேதமே இவன் காலு கீழே உழுந்து கிடக்கு. அப்ப இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு தெரிவிக்கும்படியான ஒரு ஏற்றம் அது. அருமறைகள் ஒன்றி அடிதொழ. வேதங்கள்ல பல தேவதைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எந்த தேவத்தையாவது தேவதாந்தரத்தினுடைய திருவடியை நான் தலையில வச்சுக்கிறேன், நான் புகழறேன், ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லித்தோ? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாகிற பரதத்துவத்தை தானே வேதமானது தொழுகிறது. அதனால வேதங்கள் எல்லாம் ஒரே மனசோடு ஒரே கருத்தோடு கருத்து வேறுபாடு இல்லாமல் இவன்தான் பரதெய்வம் என்று இவன் திருவடிகளை வணங்குகின்றன. அப்பேற்பட்ட பெருமாள் வேதமே இவன் தான் பரம்பொருள்னு சொல்லி இவனுடைய திருவடியை தலையால தாங்கிக்கிறது. இதுக்கு மேல இவனுடைய பெருமையை உங்களுக்கு எல்லாம் என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. புரிய வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அருள் வரதர் நின்ற பெருமை அப்படின்னு சொன்னா போறோம். இப்பேற்பட்ட பெருமையோடு கூட அருள் வரதர் இப்பேற்பட்ட பெருமையோட இப்பேற்பட்ட அழகோட என்னுடைய யாகத்தில இருந்து வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அத அருள் வரதர் நின்ற பெருமை அப்படின்னு முடிச்சுடலாம். பெருமையே அப்படின்னு ஏ போட்டிருக்காருங்க, ஒரு ஏவகாரம். அது ஒரு ஆச்சரிய பதம். அப்படின்னா இவ்வளவுதான் அவருடைய பெருமைன்னு நினைச்சுக்காதங்க, எவ்வளவோ இருக்கு. என்னால இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. பெருமாளுடைய பிரபாவத்தை சொல்லணும்னா சொல்லி முடிக்க முடியாது. வாசாம் அகோச்சரம், வாயாலே வர்ணித்து முடிக்க முடியாத பெருமை பெருமாளுக்கு. நான் ஏன் இதோட நிறுத்திக்கிறேன்னா அவ்வளவுதான் பெருமாளுடைய பிரபாவம்னு அர்த்தம் இல்ல. என்னால அதுக்கு மேல சொல்ல முடியலன்னா நான் அவ்வளவு வருத்தம் இல்லை அப்படின்னு பிரம்மாவானவர் ஒதுங்கிடுறார். அதுதான் அருள்வரதர் நின்ற பெருமையே. சொல்லிண்டே போகலாம் தேவ பெருமாளுடைய பெருமையை. அப்படின்னு
தேவப்பெருமாள் பிரம்மாவினுடைய மனசிலே எழுந்த ஆசை, பெருமாளை நேர சேவிக்கணும்ன்ற ஆசையை பூர்த்தி பண்ணுவதற்காக நாம எப்போதும் பாதாதி கேசமா சேவிக்க வேண்டிய பெருமாள் தன்னுடைய கேசாதி பாதாந்தமான அழகை காட்டிக்கொண்டு எப்பவும் காலில இருந்து தொடங்கிய தலையை சேவிச்சுட்டு இருக்கீங்களே, இந்த ஒரு முறை இப்படி சேவிங்கோ அப்படின்னு நமக்கெல்லாம் வித்தியாசமான அனுபவத்தை தருபவனாக கிரீடத்திலிருந்து திருவடி வரைக்கும் பிரம்மாவுக்கும் நமக்கும் சேவை சாதித்து அனுகிரகம் பண்ணினான். அவனை நமக்கெல்லாம் புரிய வைக்கும்படியா அவனுடைய பெருமைகளை எல்லாம் பட்டியலிட்டு பேச வேண்டும் என்ற பிரம்மா இந்த பாசுரத்தை அருளி செய்து தானும் இப்பேற்பட்ட பெருமாள் நமக்காக வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி வியப்பில் ஆழ்ந்து இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி பித்து பிடிச்சது போல ஆயிட்டோம். அடுத்தது இன்னொரு பாசுரத்தினால பெருமாளையும் பெருமாளோடு கூட ஆவிர்பாவம் பண்ணின பிராட்டிமார்களையும் சேர்த்து வர்ணிக்க போறான். அந்த ஒரு ஸ்தோத்திரத்தோட பிரம்மா பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் பூர்த்தி ஆயிடுறது. அதுக்கப்புறம் பிரம்மாவினுடைய ஸ்தோத்திரத்துக்கு மயங்கி பெருமாள் வாயை திறந்து பிரம்மாவண்ட பேசின விஷயங்கள்லாம் வரப்போறது. அப்புறம் பிரம்மா நமக்கெல்லாம் பண்ண உபதேசம் வரப்போறது. அதுக்கப்புறம் பிரம்மா பெருமாளுடைய அனுமதியை வாங்கி கொண்டு அவனுடைய லோகம் போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லி சுவாமி பிரபந்தத்துக்கு மங்களம் பாட போறார். அத நாளைக்கு பார்க்கலாம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.